எங்கே இருக்கிறீங்க, யார் கூட இருக்கிறீங்க, எதுக்காக இருக்கிறீங்க, இது மூணும் தெரியணும். தெரிஞ்சிட்டால் உங்களுக்கு அவங்க கூட ஏற்படக்கூடிய உறவுகள் இசைதலாக இருக்கும். வணக்கத்துடன் கூடிய இணக்கம், இதுதான் வாழ்வு. தன்னிலை அப்படின்னு சொன்னால் தன் தேவை அறிதல். எனக்கு என்ன தேவை, நான் என்ன சக்தி ஓட்டத்தில் இருக்கிறேன், என்னுடைய உணர்வு நிலை என்னது, என்னுடைய திறமை யாது, என்னுடைய அறிவு யாது, நான் எதுக்கு லாய்க்கப்படுவேன், என்ன வேலை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு ஒருத்தரும் தன்னை பற்றி அறிந்திருக்கணும். எந்த வேலையும் அதனுடைய நுணுக்கத்தில் செய்யப்படாத வரை அது வேலை கிடையாது. அது பணிவோடு இருக்கும் பொழுது இறைவனுடைய அருட்கொடையும் இறைவனுடைய கருணையும் உங்கள் மீது இறங்குவதாக இருக்கிறது. நீங்கள் மறைவாக நிறைய பலன்களை பெற்றுக்கொள்வீர்கள். அடிபடாது, விபத்து நேராது, நோய் வராது, ஆற்றல் பெருகும். இவையெல்லாம் மறைவான வருமானங்கள். ஆகவே கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது என்பது மிகவும் அவசியமானது. உங்களுடைய அறிவும் திறமையும் எவ்வளவு தேவையோ அந்த அளவிற்கு பணிவும் ஒழுக்கமும் தேவையாக இருக்கிறது. தேவையில்லாத பிரச்சனைகள் எதுக்கு மனம் ஓடணும், நமக்கு தேவையில்லாதது மீது எதுக்கு நாட்டம் வரணும், அந்த ஓடுறத இழுத்து பிடிச்சி நிறுத்தணும். அமைதியாக இருக்கும்பொழுது தான் நீங்கள் அன்பாக இருக்க முடியும். எந்த வேலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த வேலையில் நீங்கள் அமைந்து விடுதல் வேண்டும். எதற்காக இருக்கிறீர்களோ அதற்காகவே நீங்கள் ஆகிவிட வேண்டும், வேலையாகவே ஆகிவிட வேண்டும். அப்படி ஆகும் பொழுது தான் உங்களுடைய மனம் முன்னும் பின்னும் ஓடாது. இந்த திடீர்னு கொஞ்சம் நேரம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த நேரம் இருக்கிற நேரத்தில் நீங்கள் உங்களுடைய மனதை அமைதியின் பக்கம் திருப்பி மனதை நிறுத்தி பழகிருக்கலாம். உங்களுடைய முழுதான தேவைகள் எல்லாம் இந்த நொடியில் இருக்கிறது. அந்த நொடியில் அந்த நேரத்தை சரிவர பயன்படுத்தி என்ன தேவை வேணுமோ அந்த தேவையின் மீது நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது அந்த தேவை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேரம் கிடைக்குதுன்னா நேரத்தை எண்ண ஓட்டங்கள்லேருந்து விலக்கி இந்த பொழுதில் இப்போ வாழுதலில் நிறுத்தணும். உங்கள் மனம் ஓடுறதுக்கு யாரும் காரணம் ஆக முடியாது. மனம் நின்று போனனுடைய உச்சக்கட்ட நிலைப்பாடு விழிப்புணர்வு. யாருடைய இருக்கிறீர்களோ இசைந்து பணிந்து வேலை செய்து பழகுங்கள். உங்கள் மனம் அமைதி நிலைப்படும் பொழுதெல்லாம் நீங்கள் உயர்கிறீர்கள். உங்களுக்கு சட்டை ஒருத்தன் தைக்கணும், செருப்பு ஒருத்தன் தைக்கணும், சோறு ஒருத்தன், விவசாயம் ஒருத்தன் பண்ணணும், எல்லாம் பங்கிட்டு தானே வேலை செய்கிறோம். நாம் எதில் அறிவு பெற்றிருக்கோமோ திறமை பெற்றிருக்கோமோ அதில் பணிஞ்சால் என்ன? நீங்கள் செய்வது மட்டும் சரியல்ல, அதை ஏற்பவர்களும் சரின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்கள் பணிதலோடு இருக்கணும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த வாழ்க்கையிலன்னா, மன ஒடுக்கம் மட்டுமே வாழ்க்கை. இப்போ இந்த மனதை நமக்குள்ளேயே வச்சுக்கிறதுனால என்ன நிகழுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்கு அப்படியே பணிந்து விடுகிறது. நீங்கள் எண்ண ஓட்டங்களை தடை செய்து விடும் பொழுது நீங்கள் எதுவெல்லாம் தேவையுடையவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை இறைவன் அறிந்திருக்கிறான். அந்த தேவை உங்களுக்கு நிரப்பமாக வழங்கப்படுகிறது. உலகம் கொடுமையாக இருக்கும். உலகத்தை தேடினீங்கன்னா அது கொடுமையாக இருக்கும். மனம் ஒடுக்கும் பொழுது உலகம் ஆனந்தமாக இருக்கும். அதான் இருப்பு தெரியுது இல்லை, ஒரு குடிசை வீடு தான், கஞ்சி சோறு தான். நம்ம இருப்பு தெரியுதா இல்லையா? தெரியுது. அவன்லாம் பிரியாணி சாப்பிட்றான்னா அவனுக்கு கொடுக்குறது சாப்பிட்டுருக்குறான், என்ன பண்ண முடியும்? உனக்கு இல்லை என்பது மீது நீ கேட்கக்கூடாதுன்றது கிடையாது. எனக்கு இது இருக்குது, பதில் இருக்கிறது என்பது வாழுங்கள். எனக்கு இருக்குது, ஆனால் இந்த மாதிரி உலகம் காட்டப்படுது, வசதியாக காட்டப்படுதுன்னா கேளுங்க, பொறாமப்படாதீங்க. கேட்கக்கூடாது என்பது இல்லை, உங்களுக்குள்ளாக கேளுங்கள். அது உறுதி பெறும் வரை இறைவனோடு நில்லுங்கள். அமைதியும் உலகம் சேரும் பொழுது சொர்க்கம், பரபரப்பும் உலகம் சேரும் பொழுது நரகம். இந்த மனது நிறுத்தும் போது வலிக்கும். ஏன்னா பழக்கம் இல்லாத ஒன்றும் இல்லை, சும்மாவே இருக்க முடியாது. இருக்கிறதே இன்பமாக இருக்கணும்னா எங்கே இருக்கிறோமோ அங்கே இசைதலும் பணிதலும் இருந்தால் போதுமானது. இறைவன் உங்களோடு இருக்கிறான், அவன் பார்த்துப்பான் எல்லா காரியத்தையும். இசைதலும் பணிதலும் அந்த ரெண்டுமே ஒரே மாதிரியாக தெரியுது. ஆனால் இசைதல் சூழல்களோடு இசையறதா, இல்லை பணிதல் இந்த சூழல்களோட பணியறதா, இல்லை மனப்பணிதலா, இல்லை இறைவனுக்கு பணிதலா? இசைதலும் பணிதலும் இது ரெண்டும் ஒன்றா இல்லை வேற வேறையா அப்படின்னு ஒரு சிந்தனை. இன்னொன்று, இந்த உலகம் மன ஆற்றலை செலவழிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த என்டர்டைன்மெண்ட்டு, நம்ம செய்கிற எல்லா செயல்களும் மன ஆற்றலை இழக்க செய்யும்பொழுது ஒரு சுகம் கிடைப்பதை போல தெரியறதுனால இந்த உலக சுகங்களில் இருக்கிறோம். இந்த மன ஆற்றலை சேமிக்கும் பொழுது ஒரு சுகம் இருக்குது இல்லையா? அந்த சுகத்தை பற்றி நல்லது.
பொய் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி தான் வளர்க்கப்படுறோம் ஒருவரும். ஆனால் கால சூழ்நிலையில் வந்து இல்லை, இந்த இடத்துல தர்மத்துக்காக நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில சூழ்நிலை வருது மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காக. அது கரெக்டா இல்லை அது எப்படி நம்ம கையாளணும்? நன்றி. ஐயா வணக்கம். நமக்குள்ள ஒரு ஒரு சம்பாஷணை, ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்குது எப்போவுமே. அது நம்ம கட்டுப்பாட்டு இல்லாமல் போயிட்டே இருக்குது. சில நேரத்தில் அது உணர்றோம், சில நேரத்தில் அது தானாக என்னமோ பண்ணிகிட்ருக்குது. அது வந்து நாம் வந்து நம்ம அறியாமல் வந்து ரியாக்ட் பண்ணுற சுச்சுவேஷன் வருது லைஃப்பில். அதுக்கப்புறமா அது வந்து வருத்தப்படுற மாதிரி ஆகிப்போகுது. கோவப்படுறதோ இல்லை வருத்தப்படுறதோ இல்லை நமக்கு நாமே வந்துடுறதே, குறை சொல்லிக்கிறதோ அந்த மாதிரி வந்துடுதே. அது வாழ்க்கையை பாதிச்சுக்கிட்டே இருக்காது. அதை வந்து எப்படி ஐயா அது கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருது? அதை ஒரு விஷயத்தில் ஒருத்தர் உங்களுக்கு ஒரு வேலையை சொல்கிறாங்க, அவங்க கூட நீங்கள் இருக்கிறீங்க. அந்த சூழலை நீங்கள் நன்கு உணர்ந்திருக்கணும். எங்கே இருக்கிறீங்க, யார் கூட இருக்கிறீங்க, எதுக்காக இருக்கிறீங்க, இது மூணும் தெரியணும். எங்கே இருக்கிறீங்க, எதுக்காக இருக்கிறீங்க, யார் கூட இருக்கிறீங்க, இந்த மூணும் தெரியணும். தெரியும் பொழுது இசைதல் வந்து தானாக நடைபெறும். எங்கே இருக்கிறீங்க, யார் கூட இருக்கிறீங்க, எதுக்காக இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் உங்களுடைய சொந்த கருத்துருவாக்கத்தில் சொந்த பிரச்சனையில் மூழ்கி உங்களை முற்படுத்திய வண்ணம் இருப்பீங்க. எங்கே இருக்கிறீங்கன்னு முதல்ல தெரியணும், யார் கூட இருக்கிறீங்கன்னு தெரியணும், எதுக்காக இருக்கிறீங்கன்னு தெரியணும். தெரிஞ்சிட்டால் உங்களுக்கு அவங்க கூட ஏற்படக்கூடிய உறவுகள் இசைதலாக இருக்கும். இது மூணும் வந்து ஏன் இருக்கிறோம், எதுக்காக இருக்கிறோம், யார் கூட இருக்கிறோன்னு தெரியாமல் இருந்தால் நீங்கள் எதுக்கும் செய்ய மாட்டீங்க. வணக்கத்துடன் கூடிய இணக்கம், இதுதான் வந்து வாழ்வு. வணக்கத்தோடு கூடிய இணக்கம் தான் வாழ்வே தவிர, நான் என் வேலையை செய்கிறேன், நான் செய்கிற வேலைக்கு சம்பளம் வாங்குகிறேன், நான் இதுக்காக அவருக்கு பண்ணினேன், அவர் வந்தால் நான் ஏன் எழுந்து நிற்கணும், நான் அவர் மேலே எதிர்க்க கால் போட்டு உட்காரலாம், நாம் வந்து மரியாதைன்றது எல்லாருக்குமானது தானே. அவருக்கு மட்டும் எப்படி மரியாதையாக எழுந்து நிற்கணும் போன வரணுன்றதெல்லாம் மனதில் தோன்றுச்சுன்னா வந்து நீங்கள் இசையில்லைன்னு அர்த்தம். வணக்கத்துடன் கூடிய இணக்கம் என்பது பணிதலுடன் கூடிய இசைதல். உயிர் உற்றதாயும் உயிர் அற்றதாயும் உலகம் இருக்குது. அதனால் உயிர் அற்றதற்கு இணக்கமும் பணிதலும் தேவைப்படாது. உயிர் உற்றதற்கு இணக்கமும் பணிவும் இசைதலும் பணிவும் வணக்கத்துடன் கூடிய இணக்கமும் தேவையாக இருக்குது. அதனால் எங்கே இருக்கிறோம் அப்படின்றது தெரியாதவங்க எங்கேயோ இருக்கிறது மாதிரி தன்னுடைய மனநிலையில் ஏற்படுத்திட்டு தோன்றித்தனமாக எதாவது செய்வாங்க. எதுக்காக இருக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், எதுக்காக இந்த உறவு, யார் கூட இருக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். இதை தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இணக்கம் வந்து தானாக வரும், வணக்கமும் தானாக வரும். இந்த நிலைப்பாடு தன்னிலை உணராதவங்களுக்கு வந்து அது தெரியறதில்லை. தன்னிலை அப்படின்னு சொன்னால் தன் தேவையை அறிதல், தன் தேவையை அறிந்திருப்பது. எனக்கு என்ன தேவை, நான் என்ன சக்தி ஓட்டத்தில் இருக்கிறேன், என்னுடைய உணர்வு நிலை என்னது, என்னுடைய திறமை யாது, என்னுடைய அறிவு யாது, நான் எதுக்கு லாய்க்கப்படுவேன், என்ன வேலை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு ஒருத்தரும் தன்னை பற்றி அறிந்திருக்கணும். தன்னுடைய இயக்க நிலை, ஆற்றல், வலிவு, திண்ணம், அறிவு, திறமை, ஒழுக்கம், இது எல்லாமே வந்து ஒருத்தருக்கு தெரியலன்னா அவங்க எந்த வேலை செய்தாலும் தப்பாக செய்வாங்க. அவங்களுக்கு வந்து உள்ளறிவு, உள்ள அமைதி இதெல்லாம் இருக்காது. ஏதோ சேர்ந்துருக்குறோம், வந்திருக்கிறோம், வேலைக்கு போகிறீங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம், சம்பளம் கொடுப்பாங்க, சட்டத்திட்டங்கள் படி நம்ம நடக்கணும்,
கொஞ்ச நேரம் வந்து யாராவது கண்ணை செஞ்சால் அப்படி போய் ஓய்வு எடுத்துக்கலாம், இல்லை செல்லு பார்க்கலாம், இல்லை யார் கூடனா கதை பேசலாம். அது யாராவது வந்து கேட்டாங்கன்னா இது கூட இங்கே செய்யக்கூடாதா அப்படின்னு சண்டைக்கு போகிறது. ஒழுக்கத்தை வந்து சட்ட ரீதியாக ஆக்கினா தான் பண்ணிடுறீங்க. ஒழுக்கம் சுய ஒழுக்கமாக இருந்தால் தேவையில்லை, சட்டம் தேவையில்லை. சுய ஒழுக்கம் தவறுவீங்கன்றதுனால தான் சட்டமே இருக்குது. 8 மணி நேரம் வேலை செய்யணும், அமைதியாக இருக்கணும், ரிட்டர்ன்ஸ் காட்டணும், எல்லாம் உங்களுக்கு சொன்னாலும் உங்களுடைய சுய ஒழுக்கம் குறைவாக இருக்கிறதுன்னு காரணமாக பணம் போன போக்குப்படி எதாவது ஒன்று செய்துட்ருப்பீங்க. ஆகவே இசைதலும் பணிதலும் உங்களுக்குள்ளே இல்லைன்றதை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. இசைதல் என்பது எந்த காரியத்திற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தை முழுதாக ஏற்றுக்கொள்வது. முழுதாக ஏற்றுக்கொண்டு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நான் செய்யணும் என்ற நிலைப்பாட்டில் உறுதி பெறுவது. அந்த உறுதி பெற்ற பிறகு எந்த முறையில் அது வேலை செய்யணுமோ அந்த முறையில் அது வேலை செய்யணும். அப்போ நீங்கள் வேலை செய்கிறது தான் சரி அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால், வேறு யாராவது வந்து ஒரு குறையாக வந்து இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னால் உடனே நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கணும், பணியணும். அது அவங்க சொல்கிறது தவறுன்னு நீங்கள் நினச்சா கூட, இல்லை அப்படி தான் இருக்கும், அவங்க தெரியாமல் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும். சரிங்க ஐயா, பார்க்குறேன், சரி செய்கிறேன் அப்படி சொல்லணும். இந்த பணிதல் எதுக்குன்னா உறவு முறையை மேம்படுத்துவதற்காக. அது அப்படி தாங்க வரும், அதுக்கு மேலே செய்ய முடியாதுங்க, அது இப்படி தாங்க வரும் அப்படின்னு நீங்கள் கட்டளை சொற்களை பயன்படுத்தி அந்த வேலையை வந்து குறை சொல்கிறவங்க அல்லது மாற்றி செய்யணும்னு சொல்கிறவங்க முன்னாடி உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் கடினமாக நிலைநிறுத்தும் பொழுது நீங்கள் பணிவுடைய மக்களாக அவர்கள் கருத மாட்டார்கள். அதாவது உங்களுக்கு யார் வேலை கொடுக்குறாங்களோ அந்த வேலை கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் அதிகாரம் வைப்பவர்களுக்கு கீழ்ப்படிதல் செய்தே ஆக வேண்டும். உங்கள் மீது அதிகாரம் வைப்பவர்களுக்கு கீழ்ப்படிதல் செய்தே ஆக வேண்டும். வணக்கத்தோடு கூடிய இணக்கம் உங்களுக்கு நமக்கு அவசியம் தேவைப்படுகிறது. இந்த தன்னிலை அறிதல் இல்லாதவங்க நான் எதுக்கு லாய்க்கப்படுவேன், எந்த வேலையும் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு வந்து தெரியாதவங்க எதையோ ஒன்று செய்துட்டு தப்பாக செய்துட்டு உளறி கொட்டிடுவாங்க, தப்பாக பேசி தெரிவாங்க. எந்த வேலையும் அதனுடைய நுணுக்கத்தில் செய்யப்படாத வரை அது வேலை கிடையாது. அதனுடைய அழகில் அதனுடைய அளவில் சிறப்பாக செய்யாத வரைக்கும் அது வேலை செய்கிறது கிடையாது. நீங்கள் வேலை செய்வதனுடைய பலனும் உங்களை வந்து அடையாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நீங்கள் ஏவப்பட்டீர்களோ ஏவப்பட்ட பிரகாரம் நீங்கள் நடக்கும் பொழுது வெறும் கடமை மட்டுமல்ல பணிவையும் மேற்கொள்ள வேண்டும். அதிகாரம் வைப்பவர்கள் எவ்வாறு விரும்புகிறார்களோ அவ்வாறே அந்த வேலையை நீங்கள் ஆற்ற வேண்டும். இந்த வணக்கம் இல்லைன்னா, வணக்கம் என்பது வணங்குதல், வணங்குதல் என்பது வணக்குதல், வணக்குதல் என்பதனால் வருபடுதல். ஒரு வணக்குறாங்க அப்படின்னு சொன்னால், வறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அந்த வெப்பத்தை அந்த அழுத்தத்தை நீங்கள் தாங்கணும். அவங்க தான் வந்து அப்பராண்டு. அப்போ யார் வந்து அதிகாரம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு வணக்கம் என்பது நீங்கள் அவர்களுடைய காரியத்திற்காக அழுத்தப்படும் பொழுதும் நெருக்கப்படும் பொழுதும் நீங்கள் உங்களுடைய உணர்வு நிலையில் உங்களுடைய தன்முனைப்பை மேம்படுத்தி எதிர்வினை ஆற்றக்கூடாது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கேட்க வேண்டும், காது கொடுத்து கேட்க வேண்டும். யாராக இருந்தாலும் அப்படி தான். ஒருவனை மிஞ்சிய ஒரு அறிவாளி இருக்கவே செய்கிறான். ஆனால் நான் செய்கிறது தான் வேலை என்ற எண்ணம் வந்து உங்களுடைய தன்முனைப்பு, ஈகோ. நான் சரியாக தான் செய்கிறேன். நீங்கள் சரியாக தான் செய்தாலும் சொல்லும் பொழுது இசைதல் என்பது தேவையாக இருக்கிறது. அவர்களோடு இசைந்து அவரிடம் பணிந்து கேட்டு அவர்களுக்கு சாதகமாக அந்த காரியத்தை எவ்வாறு செய்வது என்பதை ஆற்ற வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. அதனால் வந்து இந்த பணிதல் இல்லாத வேலை வந்து வேலையில் சேர்க்கப்படாது. மாடு கூட தான் வண்டி இழுக்குது, மாடு மாதிரி இழுக்குதுன்னு. ஆனால் அந்த ஓட்டுபவன் எவ்வாறு ஓட்டுக்கிறானோ அதற்கு தகுந்தவாறு அது ஓடலைன்னா, நான் வண்டி இழுக்கிறேன்னு குறுக்க நெடுக்க இழுத்துட்டு இருந்ததுன்னா சரியில்லைல்ல. அதுபோல் அது ஏற்றுக்கொண்ட நீங்கள் எந்த வேலையில் பூட்டப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த வேலையில் பூட்டப்படும் பொழுது யார் இயக்குகிறார்களோ அவர்களுக்கு இசைந்து பணிந்து வணக்கத்துடன் கூடிய இணக்கத்தோடு நாம் வேலை செய்ய பழக வேண்டும்.
இது ஒரு அடிப்படை விதி. இதில் உங்கள் மானம், கௌரவம், அந்தஸ்து, புகழ், பெருமை இதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எதில் ஏவப்பட்டீர்களோ அதை செய்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலை. அந்த வேலையை செய்ய தெரியலன்னா கடமையை பலனை எதிர்பார்க்காதுன்னா கடமை என்பது எது என்று அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய கடமை எது என்பதை அறிந்திருக்க வேண்டும். உங்களுடைய தன்முனைப்போ, உங்களுடைய அறிவோ, உங்களுடைய ஆற்றலோ யார் ஏவினார்களோ அவர்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டுமே தவிர உங்களுக்கு சாதகமாக அதை ஆக்கிக்கொள்ள முனைவது தவறு. அதற்காக நீங்கள் ஓரளவு கூலி கொடுக்கப்படுகிறீர்கள், மனிதர்கள் மூலமாக கூலி கொடுக்கப்படுகிறீர்கள். அது உங்களுடைய உலகத் தேவைகளை, அன்றாட தேவைகளை சீர்படுத்துவதாக இருக்கும். நீங்கள் மறைவாக சம்பாதிப்பது பணிவோடு இருக்கும் பொழுது இறைவனுடைய அருட்கொடையும் இறைவனுடைய கருணையும் உங்கள் மீது இறங்குவதாக இருக்கிறது. மனிதர்களுடைய நற்குணமும் நல்ல வார்த்தைகளும் உங்கள் மீது இறங்கும். நீங்கள் மறைவாக நிறைய பலன்களை பெற்றுக்கொள்வீர்கள். அடிபடாது, விபத்து நேராது, நோய் வராது, ஆற்றல் பெருகும். இவையெல்லாம் மறைவான வருமானங்கள். கூலியை தவிர மீது எல்லாம் இருக்கிறது. ஆகவே கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது என்பது மிகவும் அவசியமானது. ஆகவே கீழ்ப்படிதலோடு நடக்க வேண்டும் என்பதை நீங்கள் அகௌரவமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் ஏன் கீழ்ப்படினோம், வேலை கொடுக்குறான் செய்கிறேன், இவன் என்னென்னா இன்னொரு ஆள் என்ற எண்ணப்பாடு உங்களை எங்கேயுமே ஒரு இசைவு தன்மையோடு வேலை செய்யக்கூடாது. உங்களுடைய அறிவும் திறமையும் எவ்வளவு தேவையோ அந்த அளவிற்கு பணிவும் ஒழுக்கமும் தேவையாக இருக்கிறது. வணக்கமும் இசைதலும், வணக்கமும் இணக்கமும் தேவையாக இருக்கிறது. இது இருந்தபொழுது தான் உறவுகள் மேம்படும், வேலையும் செம்மையாக அமையும், சிறப்பாக அமையும். உங்களுக்குண்டான பலன்களும் உங்களை அடைந்தே தீரும். அதை விடுத்து தன்முனைப்போடு தன் அறிவை செலுத்தி தான் புகழ் பெற வேண்டும், தான் செய்வதுதான் சரி என்றெல்லாம் நீங்கள் நிலைநிறுத்த பாடுபட்டால் நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள். அந்த இடத்தில் உங்களை போக்கிவிட்டு வேறொருவரை கொண்டு வர இறைவன் போதுமானவன் என்று உங்களுக்கு அறிவிக்கிறான். அதனால் வணக்கத்துடன் கூடிய இணக்கம், இசைதலோடு கூடிய பணிதல், இந்த இரண்டும் மிகவும் அவசியமான ஒன்று உலக வாழ்க்கையில். இந்த வணக்கத்தோடு கூடிய இணக்கத்தோடு நீங்கள் வேலை செய்யும்போது என்ன நிகழ்கிறது என்றால் உங்களுடைய உள்ளம் அமைதியாக இருக்கிறது. தன்முனைப்பில் இல்லை, எரிச்சல் இல்லை, கோபத்தில் இல்லை. என்ன சொல்கிறாங்களோ அது கேட்கணும், அவங்க சாதகமாக செய்யணும். ஒரு இடத்துல இருக்கிறோம், எதுக்காக இருக்கிறோம், ஒரு ஆஃபீஸ்லேயோ அலுவலகத்துலேயோ எதுக்காக இருக்கிறோம், நம்ம என்ன பொறுப்பில் இருக்கிறோம், நம்ம எதை செய்யணும், யாருக்கு செய்கிறோம், யார் அவங்க, இதெல்லாம் நமக்கு தெரியணும். இப்போ உங்களுக்கு மேலதிகாரி ஒருத்தர் இருக்காருன்னா அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவருடைய குணநலங்கள், போக்குவரத்தெல்லாம் பல விதமாக இருக்கும். ஒரு நேரம் சமாதானமாக பேசுவார், ஒரு நேரம் கோபத்தோடு பேசுவார். அவருடைய வேலை அழுத்தங்கள் பல விதமாக வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொருத்தரும் தனக்கு மேலே இருக்கிறவங்கக்கிட்ட பணிதலோடு இருந்து பழகினா கீழே இருக்கிறவங்ககிட்டையும் பணிதலோடு இருப்பாங்க. இந்த பணிதலும் இசைதலும் இல்லாதவங்க கரண்டு மண்டான்னு கத்துவாங்க, காய்ச்சி மூச்சின்னு செய்வாங்க, அதட்டுவாங்க, மாட்டுவாங்க, தன்னுடைய வேலையை சரின்னு சொல்லி நியாயப்படுத்த முயல்வாங்க, எல்லாம் செய்வாங்க. நான் இதுக்காக தான் செய்தேன், அதுக்காக தான் செய்தேன்னு சொல்லுவாங்க. இப்போ பெரிய பெரிய ஆஃபீஸில், பெரிய பெரிய கம்பெனியில் நீங்கள் வேலை செய்தீங்கன்னா உங்களை உடனே டிஸ்மிஸ் பண்ணிவிடுவாங்க. கேட்கலன்னா உடனே நீ போகலாம்ப்பா, வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அரசாங்கத்திலேயோ மற்ற இடங்கள்லையோ, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையோ, மிலிட்ரிலேயோ நீங்கள் எதிர்த்து பேச முடியாது. அங்கே ஒன்லி சொன்னதை கேட்கணும், அவ்வளோதான். மேலதிகாரிகளை எதிர்த்து பேசுகிறதோ சண்டை ஏறதெல்லாம் கூடாது. சொன்னால் கொண்டு போய் டேபிள் முன்னாடி வைக்கணும். அதுபோல் எல்லோருமே எந்த இடத்துல வேலை செய்தாலும் எங்கே வேலை செய்கிறோன்றது தெரிஞ்சு செய்யணும். வீட்டில் வேலை செய்தால் எங்கே இருக்கிறோம், யார் கூட இருக்கிறோம், பொண்டாட்டி கூட இருக்கிறோம், பிள்ளைங்க கூட இருக்கிறோம், வீட்டில் இருக்கிறோம், இங்கே என்ன வேலை, எதுக்காக இந்த வேலை என்பது தெரிந்திருக்கும் போது நீங்கள் பணியாற்றும் விதம் வேறு விதமாக இருக்கும். ஏன் இருக்கிறோம், எதுக்கு இருக்கிறோன்னு தெரியாமல் எந்த நேரத்துலையும் வேலை செய்கிற நேரத்தில் தூங்குகிற நேரத்தில் படிச்சுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இப்படி ஒழுக்கக்கேடான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறவன் ஒழுக்கக்கேடான வாழ்க்கையை அடைந்து தீருவான். அவனுடைய மனம் பேசிகிட்டே இருக்கும், பைத்தியம் மாதிரி பேசும், பைத்தியம் வாய் விட்டு பேசும். இவன் மனம் உள்ளே போய் பேசும், பேசிக்கிட்டே இருக்கும். உன்னுடைய சக்தி இழந்துக்கிட்டே இருப்பான். மனது நிறுத்த தெரியாது. எல்லா விஷயங்களையும் பற்றி கதை ஓடிக்கிட்டே இருக்கும். எதுக்கு ஓடுதுன்னு கேட்டால் அவனுக்கே தெரியாது. ஏன் ஓடுதுன்னா தேவையில்லாத பிரச்சனையில் எதுக்கு மனம் ஓடணும், நமக்கு தேவையில்லாதது மீது எதுக்கு நாட்டம் வரணும். அருவருப்பான மனநிலை எண்ண ஓட்டங்கள் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஓடுறத இழுத்து பிடிச்சி நிறுத்தணும்.
இழுத்து பிடிச்சி நிறுத்தணும். அமைதியாக இருக்கும் பொழுது தான் நீங்கள் அன்பாக இருக்க முடியும். உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் பொழுது தான் உங்களால் அன்பாக இருக்க முடியும். அன்பு என்பது நெருக்கமாக இருக்க முடியும், நெருக்கத்தோடு இருக்க முடியும். உங்கள் மனம் அடங்காத்தன்மையில் இருக்கும்பொழுது நீங்கள் வெறுப்புணர்வில் மிதப்பீர்கள். உங்கள் மனம் அடங்காத பொழுது நீங்கள் யார் மீதையும் அன்பாக இருக்க முடியாது. யார் மீதும் அன்பாக இருக்க முடியாது. ஒரே வெறுப்பு, கோபம், ஆத்திரம் இது தான் வந்துட்டுருக்கோம். அப்போ மன அமைதியை தக்க வைக்கிறது தான் முதல் பணி. மனதை அமைதியின் பக்கம் திருப்புவது என்பதுதான் இந்த உலகத்தினுடைய முதல் லட்சியமாக இருக்க வேண்டும். மனதை அமைதியில் நிலைநிறுத்த வேண்டும். அமைதியில் எவ்வாறு நிலைநிறுத்துவதென்றால், நீங்கள் எந்த பணியில் அமைந்திருக்கிறீர்களோ அதில் அமைந்து விடுதல் வேண்டும். எந்த வேலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த வேலையில் நீங்கள் அமைந்து விடுதல் வேண்டும். எதற்காக இருக்கிறீர்களோ அதற்காகவே நீங்கள் ஆகிவிட வேண்டும். வேலையாகவே ஆகிவிட வேண்டும். அப்படி ஆகும் பொழுது தான் உங்களுடைய மனம் முன்னும் பின்னும் ஓடாது, வேறு விஷயங்களை சிந்திக்காது. இப்போ நீங்கள் ஃபோன் ஒன்று வச்சுக்கிறீங்க. இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அது கிடையாது. எங்கேயாவது வந்தால் ஆஃபீஸ் ஃபோன் வந்தால் இன்டர்காமில் வந்தால் தான் ஃபோனு. ஆஃபீஸில் இன்டர்காமில் போட்டு கூப்பிட்டு செக்யூரிட்டியில் ஆள் வச்சு கூப்பிட்டு கொடுத்தா தான் நீங்கள் ஃபோன் பேச முடியும். இப்போ ஃபோனை பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை செய்கிறீங்க. எதுக்கெடுத்தாலும் உங்களுக்கு ஃபோன் வருது. எதுக்கெடுத்தாலும் வீட்டிலேருந்து ஃபோனு, வெளிலேருந்து ஃபோனு, அங்கேருந்து ஃபோனு, ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஃபோனு, எல்லாருக்கிட்டேருந்து ஃபோன் வந்தால் நீங்கள் எப்படி வேலை செய்வீங்க? அப்படியும் இல்லைன்னா 5 நிமிஷம் கேப் கிடச்சா உடனே எடுத்து ஊர்க்கதை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்கள் வேலையை செய்கிறீங்க. ஒழுக்கக்கேடானவர்கள். அப்படிலாம் வேலை செய்யக்கூடாது. ஒரு வீட்டில் குறிப்பிட்ட நேரம் ஒரு அவசரமான அழைப்பாக இருந்தால் தவிர ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரணும். தேவையில்லாத சம்பாஷணைகள் கூடாது. வேலை மேலே நண்பர்கள்கிட்ட யாருக்கிட்ட இருந்து வந்தால் நேரம் ஒதுக்கணும். அவசரமான அழைப்புகளை தவிர அது நம்ம அந்த விஷயத்தை ஈடுபடக்கூடாது. நம்மளுடைய மனம் ஓடிக்கிட்டே இருக்கும். வேலைக்கு சம்பளம் வாங்குகிறோம், முதலாளி சம்பளம் கொடுக்குறாரு, அந்த வேலையை நம்ம ஆற்றணும். அதில் உங்களுடைய சொந்த வேலைகளை நீங்கள் நிறைய நேரம் கவனிச்சிங்கன்னா நீங்கள் கடமை ஆற்றவில்லை. அதற்குண்டான கேள்விகளை நீங்கள் பெற்றே தெரிவீர்கள். அப்புறம் நேரம் கிடைக்கும் போது தகாத காரியங்கள் என்னது, அரசியல் சம்மந்தமாக, அது சம்மந்தமாக, ஊர்கதை சம்மந்தமாக பார்க்குறது. உங்களுக்கு இசைதலும் இல்லை, பணிதலும் இல்லை. நீங்கள் உங்களுடைய சொந்த விஷயத்தில் வெகு நேரம் இருக்கிறீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு நற்பலன்கள் அடையும்? உங்களை அந்த வேலையாக ஆகிவிடும் பொழுது, வேலையில் மூழ்கிவிடும் பொழுது, அந்த வேலையை செவ்வனே நடக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் பொழுது, ஈடுபாடு இருக்கும் பொழுது நீங்கள் ஒழுக்கமாக இருக்கிறீர்கள். திடீர்னு கொஞ்சம் நேரம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த நேரம் இருக்கிற நேரத்தில் நீங்கள் உங்களுடைய மனதை அமைதியின் பக்கம் திருப்பி மனதை நிறுத்தி பழகியிருக்கலாம். ஆனால் உங்களால் மனதை நிறுத்திட்டு சும்மா உட்காரத்துக்கு பிடிக்காது. உடனே போய் பக்கத்தில் இருக்கிறவனை வேலை செய்கிறவனை போய் தூண்டுறது. அவன் பாட்டில் வேலை செய்யட்டும், அவன்கிட்ட போய் நின்றுக்கிட்டு என்னப்பா எப்படி இருக்கிற, என்ன கதை, ஏது கதை அப்படின்னு ஆரம்பித்து தேவையில்லாத கதையை பேசுறது. இந்த கதைலாம் எவ்வளோ பேர் நடத்துகிறீங்களா இல்லையா? உங்களுக்கு வேலை இல்லைன்னு சும்மா தானே போய் உட்காரணும். இருக்கிற வேலை செய்யணும். இல்லைன்னா போய் அமைதியாக உட்காந்துட்டு இறை சிந்தனையிலாவது இருக்கலாம். அதை விட்டுட்டு வேலை செய்கிறவனை போய் குழப்பிட்டு நின்று அவனையும் வேலை செய்ய விடாமல் தடுத்துட்டு இருந்தோம்னா நீங்கள் ஒழுக்கக்கேடர்களாக மாறிப்போகிறீர்கள். இன்னொருத்தருக்கும் தூண்டுறீங்க. ஆகவே நீங்கள் கடமையை சரியாக ஆற்றாததன் காரணமாக வறுமையின் சாட்டை உங்கள் மீது வீசப்படும். உங்கள் தேவைகள் நிறைவேறாது. நீங்கள் விரும்பியது கிடைக்காது. வேண்டியது இருக்கிறது, எல்லாம் இருக்குது, ஆனால் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நீங்கள் நேரத்தை வீணாக செலவு பண்ணுறீங்க. நேரத்தில் சம்பாதிக்கணும். கிடைக்கிறதே கொஞ்ச நேரம் தான். இந்த இப்போ என்பதன் மீது வாழணும். இப்போ தான் நமக்கு இருக்கிறோம். இந்த இப்போ என்பதன் மீது சொர்க்கம் இருக்கிறது. உங்களுடைய முழுதான தேவைகள் எல்லாம் இந்த நொடியில் இருக்கிறது. அந்த நொடியில் அந்த நேரத்தை சரிவர பயன்படுத்தி என்ன தேவை வேணுமோ அந்த தேவையின் மீது நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது அந்த தேவை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள் என்று நான் உனக்கு சொல்கிறேன். இப்போ நேரத்தை வீணாக்கிறது மாதிரி ஒரு ஒழுக்கக்கேடு எங்கேயாவது இருக்குமா? நேரம் கிடைக்குதுன்னா நேரத்தை எண்ண ஓட்டங்கள்லேருந்து விலக்கி இந்த பொழுதில் இப்போ வாழுதலில் நிறுத்தணும். மனம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன் ஓடுது? உனக்கு அவனா அப்படியேப்பட்ட பிரச்சனை? உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உனக்கு தேவை தான் இருக்குது. நீ தப்பாக காரியங்களை செய்து தப்பாக பேசி தப்பாக பிரச்சனைகளை உருவாக்கி சண்டையை உருவாக்கி வச்சுட்டா நிம்மதியாக வாழ முடியாதுன்றது தெரியுமா தெரியாதா? தெரியும். இப்போ சொத்து பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, தேவை, உரிமை எல்லாம் பேசுகிறோம்ல.
இதெல்லாம் வந்து உங்களுடைய தேவைக்கு தானாக வரக்கூடியது. உங்களுடைய மனம் அடங்கும் பொழுது தானாக வரக்கூடியது. நீங்கள் அமைதியில் இருக்கும் பொழுது உங்களுடைய எந்த உரிமைகளும், எந்த சொத்து பத்தும், எந்த பிரிவினை பாகப்பிரிவினையும் உங்களை தானாக வந்து அடையும் என்பதை நீங்கள் அறியவில்லை. உங்களுக்கு உண்டான தேவைகள் ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்டு தேவைக்கு உங்களுக்கு வருவதாகவே இருக்கிறது. காலம் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதாகவே இருக்கிறது. உங்களிடம் அமைதி இல்லை, காத்திருப்பு இல்லை, பரபரப்பாக இருக்கிறீர்கள், ஆத்திரமாக இருக்கிறீர்கள், கோபமாக இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் அடைய வேண்டியது அடையாமல் போகிறீர்கள். அதனால் வந்து இசைதலும் பணிதலும் என்பது இயல்பிலே நமக்கு அமைந்து விட்டால் நம்முடைய தேவைகள் முழுதாக நமக்கு நிறைவேற்றப்படும். எல்லாமே தானாகவே வந்து உங்களை அடையும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வணக்கத்துடன் கூட இணக்கத்துடன் வேலை செய்ய வேண்டியது தான், எந்த இடத்துல இருந்தாலும். இப்போ உங்களுடைய நேரத்தை எவ்வாறு செலவு செய்வது என்பதை நாம் அறிந்திருக்கவில்லை. நம்முடைய காலம் வந்து ஒரு அளவுக்கு, ஒரு காலத்தவணை வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு 100 வருஷம்னு சொல்கிறாங்க. அதில் 80 வருஷமோ 70 வருஷமோ தான் நம்ம இருக்க போகிறோம். அதுக்கே வந்து உத்தரவாதம் இல்லை. அந்த இருக்கிற காலங்களில் கொஞ்ச நேரமாவது சுகமான உணர்வுகளில் வாழ்ந்தோமா என்ற கேள்வி நம்மிடம் கேட்கப்படும் என்பதை நீங்கள் அறிந்திருங்கள். எவ்வளோ காலம் நீ வாழ்ந்த அப்படின்னு கேட்டால், 70 வருஷம் வாழ்ந்தவன் வந்து ஒரு நாளாவது நிம்மதியாக இருந்திருப்பான்னா அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவனுக்கு. அவனால் ஒரு நாளும் நிம்மதியாக இருந்திருக்க முடியாது. அந்த குழந்தை பருவம் தாண்டி அவனுடைய நிலைப்பாட்டுக்கு வந்த பிறகு அவனால் நிம்மதியாக இருந்திருக்க முடியும்னா ஒரு நாள் கூட இருந்திருக்க முடியாது. எவ்வளோ காலம் வாழ்ந்தேன்னா ஒரு நொடி பொழுது வாழ்ந்தோம் என்பதற்கான அடையாளத்தை நாம் காட்டணும். அப்போ வாழ்ந்தோம் என்றது எப்போ தெரியும்னா மனம் நின்னால் தான் தெரியும். மனம் நிற்கும் பொழுது, மன ஓட்டம் தடை செய்யப்படும் பொழுது, மனம் நமக்குள்ளேயே அமைந்து விடும் பொழுது, மனம் இறந்து விடும் நிலையில், மனமே இல்லாத நிலையில் தான் வாழ்வு இருக்கிறது தவிர மனம் வைத்துக்கொண்டு வாழ்வு என்பது இல்லை. மனதை வைத்துக்கொண்டு உலக இயக்கத்திற்கு சில காரியங்களை செய்யலாம். ஆனால் அது மனம் இயங்கிக்கிட்டு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. மனதை நிறுத்திவிட்டு செய்யலாம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். மனதை நிறுத்திட்டு விழிப்புணர்வு அப்போ தான் பிறக்கும். அந்த விழிப்புணர்வின் மீது வேலை செய்வது தான் வேலை. அந்த விழிப்புணர்வுக்கு வருவதற்கு தான் அந்த இசைதலும் பணிதலும் தேவையாக இருக்கிறது. இந்த வணக்கமும் இணக்கமும் தேவையாக இருக்கிறது. உயிரற்றதற்கு வணக்கமும் இணக்கமும் தேவையில்லை. உயிர் உற்றதற்கு இரண்டும் தேவையாக இருப்பதன் காரணமாக உயிருள்ள மக்களோடு நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் பணிதலோடு உங்களை அறிந்து, நிலையறிந்து, நிலைப்பாடு அறிந்து, யாரோடு இருக்கிறோம், யாரோடு வாழ்கிறோம், எந்த இடத்தில் இருக்கிறோம், எதற்காக இருக்கிறோம் என்பதெல்லாம் தெரிந்திருக்காத வரையில் நீங்கள் எந்த வேலைக்கும் லாயக்கானவர்கள் இல்லை, வேலை செய்ய தகுதியற்றவர்கள். இந்த முதிரை உங்கள் மீது குத்தப்படும். உங்களுடைய வாழ்வு நெருக்கடியாக்கப்படும், இருப்பிடங்கள் நெருக்கடியாக்கப்படும், உங்களுடைய தேவைகள் எப்பொழுதுமே நெருக்கடியிலே இருக்கும், உங்களுடைய சந்தோஷங்கள் பறிக்கப்படும். இதெல்லாம் இயற்கையாகவே நடக்கும். இதை கருத்து ஊசியோ அறிவு ஊசியோ கிடையாது. இது வந்து இயற்கையாகவே நடந்துடும். ஏன்னா உங்கள்கிட்ட எது இல்லையோ அதற்காக நீ வந்து எது பயனையும் பெற முடியாது. இருப்பதற்கு பயனடைய முடியும். அது நல்லதாக இருந்தால் நல்லது, கெட்டதாக இருந்தால் கெட்டது. அமைதியாக இருந்தால் அழகு, பரபரப்பாக இருந்தால் அசிங்கம். இப்படி தான் வாழ்க்கை அமைஞ்சிருக்குது. இயற்கையான வாழ்க்கை இது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மனம் ஓடுதுன்னு எதுக்கு ஓடுதுன்னு கேளுங்க ஒரு வாட்டி. ஏன் ஓடுது உங்களுக்கு அப்படின்னா எப்படியும் ஆஸ்திரேலியா நட போகிறீங்க, இந்து மகா சமுத்திரத்தை அட்லாண்டிக் பாருங்களா ஆக்க போகிறீங்களா, என்ன தான் பண்ண போகிறீங்க? கொஞ்சமாவது நீங்கள் மனதுக்குள்ளே திரும்புங்க. உங்களுக்கும் ஒரே தேவை தான், உணவு, உடை, உறைகள், உறக்கம், உறவு. 5 தான். 5 தேவை தான், அடிப்படை தேவை. சாப்பாடு, துணிமணி, பொண்டாட்டி, தூக்கம், வீடு, இவ்வளோ தான் தேவை. இந்த தேவை எல்லாருக்கும் தேவை. கீழே இருக்கிறவனுக்கு மேலே இருக்கிறவனுக்கு எல்லாத்துக்கும் இதே தேவை தான். உங்கள் தான் கொஞ்சம் கொடுத்துருக்குல்ல, சாப்பிட கொடுத்துருக்கு, துணிமணி கொடுத்துருக்கு, வீடு கொடுத்துருக்குன்னா அடுத்த கட்டம் வந்து நல்ல உறக்கம், நல்ல உறவு, நல்ல வீடு எல்லாம் உங்களுக்கு அமைஞ்சால் திரும்பி உங்கள் மனம் ஓடுதுன்னா எதுக்கு ஓடுதுன்னு நீங்கள் தான் கேட்கணும். அது உங்களுடைய சொந்த பொறுப்பில் ஆகிடுது. உங்கள் மனம் ஓடுறதுக்கு யாரும் காரணம் ஆக முடியாது. உன் மனதை நிறுத்த வேண்டிய கடமை நீ மட்டும்தான் செய்ய முடியும். எதுக்கு ஒன்று நீ தான் கேட்கணும். கோபம் வருதுன்னா ஏன் வருது, எதுக்கு கோபம் வருது, நீ என்ன அவ்வளோ தகுதியோடு இருக்கிற, உன்னால் எந்த காரியம் செய்ய முடியும், உன்னால் யாருக்கு லாபம், என்ன பயன், இந்த உலகத்துக்கான என்ன இயக்கியிருக்கிற, என்ன கொடுத்துருக்கிற, என்ன வாரி வழங்கியிருக்கிற, இதெல்லாம் உங்களை பார்த்து நம்ம கேட்டுக்கணும்.
கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் யாருக்காக நீ வந்து உழைச்சிருக்கிற, யாருக்கு நல்லது செய்திருக்க, உனக்கே கூட நல்லது செய்துக்கிட்டியா, இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோமா? நாம என் மனம் ஓடுது, நிற்கவே இல்லைன்னா ஓடி சாவு, அதில் முடிச்சுக்க கதையை. வேறு என்ன பண்ண முடியும்? அதான் எவ்வளோ பேர் சொல்கிறாங்கல்ல, கவனமாக இரு, பணிவாக இரு, ஒழுக்கமாக இரு, கடமையை செய், பொய் பேசாத, உண்மையில் வாழு, விட்டு கொடு, சகிச்சுக்கோ, பொறுத்துக்கோ, எல்லாம் சொல்லி தானே கொடுத்துருக்காங்க. சொல்லி கொடுக்காம யாராவது இருக்கிறாங்களா? சொல்லி கொடுக்கும்போது கற்றுக்கிற ஸ்கூலில் போய் கற்றுக்கிறது எது கற்றுக்குறீங்க? பாடம் கற்றுக்கிறது வந்து வேலைக்கு போகிறது. அந்த படிப்பு சரியாக இல்லைன்னா அந்த வேலையை சரியாக செய்ய முடியாது. இப்போ ஆஸ்ட்ரோநாட் இன்ஜினியரிங் படிக்கிறவன் சரியாக படிக்கலைன்னா அந்த ராக்கெட் தயாரிப்புலாம் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. எந்த வேலையும் அந்த அறிவு இல்லைன்னா வேலையை செய்ய முடியாதுல்ல, அந்த வேலை ஒழுங்காக சீராக அமையாது. அதுபோல் மன ஒழுக்கம் இருந்தால் தான் வாழ்க்கை என்பது உங்களை வந்து அடைகிறதுன்னு எல்லாம் சொல்லி தானே தராங்க. எல்லாரும் சொல்லி கொடுத்தாலும் நம்ம கேட்கறது இல்லைன்றது யாருடைய குற்றம்? எனக்கு இப்போ ஒரே பிரச்சனையாக இருக்குன்னா ஏன் உனக்கு பிரச்சனையாக இருக்குது? உனக்கு ஏன் பிரச்சனையாக இருக்குது நீ தான் கேட்கணும். எது பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொன்னால் உன்னோட ஈகோ தான் பிரச்சனை, உன்னுடைய உதாசீனம் தான் பிரச்சனை, உன்னுடைய ஒழுக்கக்கேடு தான் பிரச்சனை, உன்னுடைய அறிவு போதாத்தன்மை தான் பிரச்சனை, உனக்கு வேலை செய்ய தெரியல பிரச்சனை, உனக்கு உடம்புல பலம் இல்லை பிரச்சனை, உன் மனம் வந்து ஓடுறதுக்கு காரணம் உனக்கு எதுவும் சரியாக அமையலைன்றது நீ சொல்கிற. உனக்கு சரியாக எதையும் அமைச்சிக்கல. குற்றம் எல்லாம் உன்னிடம் வைத்துக்கொண்டு எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது, கடவுள் இப்படி ஆக்கிட்டார் அப்படி ஆக்கிட்டார்னு குறை சொல்கிறதுல எந்த நியாயமும் இல்லை. ஆகவே தன்னிலை அறிதல் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. நான் யார், எனக்கு என்ன அறிவு இருக்கிறது, நான் எதில் பலகீனமாக இருக்கிறேன், நான் எதற்காக இந்த வேலையை வந்திருக்கிறேன், எதற்காக செய்கிறேன், யார் கூட இருக்கிறேன், ஏன் இருக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் உங்களை கேட்டுக்கணும் இல்லையா? இப்போது உங்களுக்கு ஒரு கோபம் வருதுன்னு வச்சுங்களேன். கோபம் வருதுன்னா ஏன் வருதுன்றது நீங்கள் அறியாத வரைக்கும் அந்த கோபம் உங்களுக்கு தவறான வழியில் கொண்டு செலுத்திடும் இல்லையா? அமைதியில் இருக்கிற மனம்தான் வந்து ஆற்றலுடைய மனமாக மாறும். மனம் அமைதியில் இருக்கும்பொழுது தான் எண்ண ஓட்டங்கள் தடைப்பட்டு ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும்போது தான் உங்களுக்குள்ள அதிசயங்கள் நிகழ்கின்றன. இதை கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும். உங்களுக்குள்ள அதிசயங்கள் நிகழ்கின்றன. சின்ன சின்ன அதிசயங்கள் நிகழும் பொழுது நீங்கள் உங்களோடு இறைவன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதிசயங்கள் நிகழும், ஆனால் அந்த அதிசயங்களுக்கு பொறுப்பு இறைவன் தானே தவிர நீங்கள் கிடையாது. இப்போது முந்தா நாள் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, நான் சொல்கிறேன். இந்த அதிசயத்தில் நம்ம எடுத்துக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். ஒரு ஆட்டோ வந்தாது, இங்கே ஆட்டோ வந்து காய்கறி வாங்கி வந்தார். அவர் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து ஆட்டோ நின்று போச்சு. ஆட்டோ நின்று போச்சு. இவரும் அந்த ஆட்டோக்காரும் முடிஞ்ச அளவுக்கு அதை தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ண முடியல. சரி, நான் பிரார்த்தனை பண்ணிட்டு கடவுள்கிட்ட கேட்டுட்டு அவங்க ஏதாவது வேறு மாதிரி நினைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருங்க இந்த கண்ணாடி திருப்பினா தான் வண்டி ஓடணும்னு ஒரு படத்தில் வரும்ல, அது மாதிரி லைட்டாக திருப்பிட்டு ஸ்டார்ட் பண்ண சொன்னேன். ஸ்டார்ட் ஆகலை. இப்போ இறைவனிடம் தெரிவிக்கும் பொழுது கூட உன்னுடைய அறிவானது தவறான பாதையிலேருந்தால் அது ஆகாது, சரியா? அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி ரொம்ப தூரத்தில் வந்து தள்ளனா ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. நான் வண்டியில் ஏறி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி. அப்போது நம்முடைய தன்னிலை என்பது நமக்கு என்ன இறைவன் வழங்கியிருக்கிறான், நம்ம எதில் ஆற்றல் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சரியான சந்தர்ப்பத்தில் பயன்படுத்த வேண்டும். இறைவனோடு வணக்கத்தோடு இணக்கமாக இருக்க வேண்டும். வணக்கம் இல்லாத நிலை தான் வந்து இந்த கண்ணாடி திருப்பினா சரியாகும்னு சொன்னது. இறைவனுக்குடைய வணக்கம் அங்கே இல்லை. அந்த வணக்கம் செய்த பிறகு அவன் இறைவனோடு இணக்கமாகும் பொழுது அந்த ஓடாத வண்டி ஓடுது. அது அப்படி ஆயிருக்கும் இதாயிருக்குன்னு நிறைய காரணங்கள் சொல்லலாம். ஆனால் நம்ம அதிசயமாக எடுத்துக்கணும். அது இறைவன் எனக்காக அதிசயங்கள் நிகழ்த்துக்கிறான், அவன் அதற்கு பொறுப்பு அவன் தானே தவிர என்னுடைய ஆற்றல் இல்லை. அவனோடு இணக்கமாக இருக்கும்போது எனக்கு கிடைக்கிற அவனுடைய கருணை, அவனுடைய அருட்கொடையை நம்ம எடுத்துக்கணும். இது எல்லாமே நாம் மனிதர்களுக்காக நிகழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆகவே இசைதலும் பணிதலும் அடிப்படை குணங்களில் ஒன்றாக நமக்கு இருக்க வேண்டும். வணக்கத்துடன் கூடிய இணக்கம் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. உங்களுடைய அறிவு என்பது இங்கே தேவையில்லாத ஒன்று. உங்கள் அறிவை நீங்கள் வேலையில் தான் பயன்படுத்தணும். உங்களுடைய திறமையே உங்களுக்கு என்ன ஏவப்பட்டீர்களோ அந்த திறமையோடு பயன்படுத்தணும். இது இரண்டையும் விட பணிதல் மிகவும் அவசியமாகிறது. இப்போ பஸ்ஸு ஓட்டிகிட்டு போகிறான், செல்ஃபோன் பார்க்குறான்.
40-50 பேர் உயிர் அவன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு, இயக்கணும். சரி, செல்ஃபோன் பார்க்குறது தெரிஞ்சு போச்சு. அவன் ஊருக்கு அதில் மனம் மேய்ஞ்சி இருந்தால் நமக்கு தெரியுமா? அவன் முன்னாடி பிரச்சனை யார் பிரச்சனையும் கேட்டுட்டு இப்படி வண்டி ஓட்டு போனால் தெரியுமா? அது அவனுக்கு அந்த அறிவுன்னு வந்து அந்த வேலை செய்கிறவங்களுக்கு அந்த ஒழுக்கம் தேவையாக இருக்குது. நாம் எந்த கடமையை கடப்பாடு உடையவர்களாக இருக்கிறோமோ அதை நாம் செய்ய வேண்டும் என்ற அறிவு, ஒழுக்கத்துடன் கூறிய அறிவு இருக்கணும். சாப்பிட்டுக்கிட்டே வண்டி ஓட்டுறான், செல்ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறான், இந்த பக்கம் பாட்டு கேட்டுட்டு வண்டி ஓட்டுறான். இதெல்லாம் உயிரை வாங்கிடும்னு தெரிய மாட்டேங்குதுல்ல. அப்போ விழிப்புணர்வோடு வண்டி ஓட்டும் பொழுது தான் நீங்கள் அலுப்படையாமல் இருக்கிறீர்கள். ஒரு 10 மணி நேரம் வண்டி ஓட்டாலும் அலுப்பு வராது விழிப்புணர்வோடு செய்யும்போது. விழிப்புணர்வு என்பது தான் மனம் நின்று போனதனுடைய உச்சக்கட்ட நிலைப்பாடு விழிப்புணர்வு. மனம் எண்ண ஓட்டங்களிலிருந்து விடுபடும் பொழுது நீங்கள் உச்சபட்ச விழிப்புணர்வை அடைகிறீர்கள். மன விழிப்பு என்பது ஏற்படுகிறது. இந்த உலகம் உங்களுக்கு வெகு சாதகமாக, வெகு சுலபமாக, வெகு எளிமையாக விரும்பியதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு சொர்க்க பூமியாக ஆகிவிடும் விழிப்புணர்வு அடைந்து விட்டால். எதன் மீதும் உங்களுக்கு தாக்கம் இருக்காது, மோகம் இருக்காது, அலைதல் இருக்காது, உழைதல் இருக்காது, எதுவும் இருக்காது. இந்த விழிப்புணர்வுடைய அழகு என்பது மிக மேன்மையானது. இதை கற்றுக் கொடுக்கும் மனிதர்களிடம் சென்று நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பணிதலும் இசைதலும் இல்லாத பொழுது உங்களுக்கு விழிப்புணர்வு வரவே வராது. உங்களுடைய அறிவு தேவையில்லாத ஒன்று, அது வேலையில் மட்டும்தான் தேவைப்படும். உங்களுடைய அறிவு என்பது நீங்கள் தூக்கி சுமந்து கொண்டு எல்லோரும் முன்னாடியும் பரிமாறுவதற்கான ஒன்று அல்ல. கொடுக்கப்பட்ட வேலையின் மீது காட்டப்பட வேண்டிய ஒரு சிறு திறமை, அவ்வளோதான். ஒழுக்கம் என்பது மிகவும் அவசியமானது. கட்டுப்பாடு என்பது மிகவும் அவசியமானது. வார்த்தையாடல் என்பது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். என்ன பேசுகிறோம், என்ன சொல்கிறோம், யாரிடம் சொல்கிறோம் என்பதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டும். என்ன வேகத்தில் சொல்கிறோம், என்ன தொனியில் சொல்கிறோம், இதெல்லாம் நீங்கள் அளவிட்டு பழக வேண்டும். அப்போ தான் இந்த உலகம் உங்களுக்கு சுகமாக அமையும். இப்போ யாராவது உங்களை கூப்பிட்றாங்கன்னா, ஏங்க இங்கே வாங்க அப்படின்னா, இந்த வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னீங்கன்னா, அந்த இசைதில் இல்லாத அந்த ஒலி அருவருப்பான ஒரு ஒலியாக மாறி உங்களுக்கு விரோதத்தை வளர்க்கிறது, உங்கள் மீது காழ்ப்புணர்ச்சி வளர்க்கிறது. ஒருவர் அழைக்கும் பொழுது யார் அழைத்தால் என்ன, யார் வேலை சொன்னால் என்ன, வேலை சொல்கிறார்கள், அவ்வளோதானே. இவன்லாம் வந்து வேலை சொல்கிறான், எனக்கு இவங்ககிட்ட வேலை செய்தால் இவங்கெல்லாம் வேலை சொல்லுவாங்களா, அதெல்லாம் நான் செய்யணுமா அப்படி கேட்குறது வந்து உங்களுடைய தன்முனைப்பு, உங்களுடைய அறிவற்ற தன்மை. வேலை சொல்கிறாங்க, அவ்வளோதானே. எந்த வேலையில் இருக்கும்போது இந்த வேலையை சொல்கிறாங்க, அவ்வளோதானே. யாரோ சொல்கிறாங்க, அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து உங்கள் மேனேஜர் ஒரு வேலை சொல்கிறான்னு வச்சுக்கலாம், ஒரு அட்டெண்டர் வந்து ஆனால் இதை எடுத்துமே அங்கே வச்சிருங்கண்ணா அப்படின்னா, டேய் என்ன நீ வேலை வாங்குறியா, நீ ஏதோ ஒரு சின்ன வேலை உங்களுடைய நல்வாழ்க்கைக்காக ஒரு சோதனையாக வந்து வருதுன்னா, அந்த நல்வாழ்க்கைக்குரிய சோதனையை நீ இங்கேயே வீணாக்கிறது. யார் என்ன வேலை செய்தாலும் வந்து உங்ககிட்ட பேசும்போது ஒன்று சொல்கிறாங்க, அவ்வளோதானே. அது கேட்டுக்கணும், அவ்வளோதான். அது உரியவரிடம் கேட்டு இது நான் செய்யணுமா வேணாமா அப்படின்ற ஒரு உத்தரவு வாங்கிட்டு நீங்கள் அந்த வேலையை செய்யலாம். அவங்க வேணான்ட்டாங்கன்னா விட்டுடணும். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நீங்கள் பழகணும். இப்போ வந்து நீங்கள் இப்போ கார் ஓட்டுறீங்கன்னு வச்சுங்க, கார் ஓட்டுறீங்க. இப்போ 2 பேர் 3 பேர் போகிறாங்க. ஒரு ஓனர் இருக்கார், ஓனரோட மிஸ்ஸஸ் இருக்காங்க, குழந்தைங்க இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ ஓனர் சொல்கிறத நீங்கள் கேட்கணுன்றது ரொம்ப முக்கியம். அப்போ வந்து குழந்தை கேட்குறான் வச்சுங்க, ஏசி கொஞ்சம் ஜாஸ்தி வைங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் உடனே ஜாஸ்தி வைக்கக்கூடாது. அவன் ஜாஸ்தி வைக்க சொல்லுங்க கேட்டுட்டு ஓனர் ஓட்டு கேட்கணும், வைக்கட்டுமா அப்படின்னு. வைங்கன்னா வைக்கணும், இல்லைன்னா கம்மி பண்ணணும். யாருக்கு பணிகிறீங்க, யாருக்கு வேலை செய்யணுன்றது முக்கியம். சுற்றி இருக்கிற மக்கள் வேலை சொல்லும்பொழுது ஒரு தடவை வந்து கேட்கணும் அவங்கள. அவங்க சொன்னதுக்காக நீங்கள் வச்சேன்றது வந்து வைக்கலாம். இந்த உத்தரவு வாங்கிட்டு வைக்கும்பொழுது அந்த வேலை வணக்கத்துடன் கூடிய இணக்கமாகிறது, இசைதலோடு கூடிய பணிதலாகிறது. அதனால் உங்களுடைய வாழ்க்கை மேம்படுகிறது, சிறப்படைகிறது, உங்கள் மீது நல்லெண்ணம் வளர்கிறது. ஏன்னா சரியாக கடமையாற்றுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் நம்ம நினைக்கிறோம். இது பெரிய காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்புணர்ச்சியும் ஆக்கிடும். நம்ம இஷ்டத்துக்கு வேலை செய்யும்போது நம்ம சரியாக தான் வேலை செய்கிறோன்னு நினச்சிட்டு செய்தாலும் நம்முடைய மன ஓட்டங்கள் விழிப்புணர்வில் செய்யாதனால, மனம் ஓடிக்கிட்டே செய்கிறதுனால, மனம் வெளியில் இருக்கிறதுனால அது குறைபாடுடைய வேலையாக தான் அமையும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நிறைய பேர் வந்து வாழ்க்கையை நம்ம எப்படி வாழறதுன்னு தெரியாமல் தான் வாழறோம்.
வாழ்க்கை என்பது நம்மோடு இருக்கின்ற ஒரு பெரும் ஆனந்தம். நம்முடைய இருப்பே இன்பமாக இருக்குது. அதை கொஞ்சம் அனுபவிச்சா தான் தெரியும். நம்ம சும்மா இருந்தாலே நம்மை சுற்றி சுகங்கள் தானாக வந்து அமைகிறது. அது மனம் நிறுத்தும் பொழுது நீங்கள் அதை பார்க்க முடியும். உங்கள் மனம் எண்ண ஓட்டத்திலிருந்து விலகும் பொழுது, நீங்கள் வாழாவிருக்கும் பொழுது, சும்மா இருக்கும் பொழுது, இந்த நிமிடத்தில் இருக்கும் பொழுது உங்களை சுற்றி நடப்பவையெல்லாம் தானாகவே நடக்கிறது. நீங்கள் ஆனந்தத்தில் இருக்கிறீர்கள். அதுக்கு ஒரு பொருளோ, ஒரு பாட்டோ, ஒரு இசையோ, ஒரு சாப்பாடோ, ஒரு பொண்ணோ எதுவுமே தேவையில்லாத இருக்குது. நீங்கள் அங்கே அடைகின்ற ஆனந்தம் வேறு விதமாக இருக்கிறது. உலக சுகங்களை தாண்டி இருக்கிறது. வார்த்தைகளற்ற உலகத்தில் உங்களோட வாழ்வு அமைந்திருக்கிறது. வார்த்தைகளற்ற உலகம் என்பது உங்களுடைய மனம் உங்களிடம் பேசாதிருப்பது. மனம் பேசிகிட்டே இருந்தால் அந்த வார்த்தைகளற்ற உலகத்தில் உங்களால் பிரவேசிக்க முடியாது. அந்த அமைதி அது என்னது, அமைதி பிரதேசத்தில் உங்களால் பிரவேசிக்க முடியாது. வார்த்தைகள் நின்று போகணும். மனம் நின்று போகும்போது அந்த அமைதி பிரதேசத்தில் நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள். அப்போது புதியதொரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு தான் நித்திய வாழ்வு. அதுதான் பரலோக சாம்ராஜ்யம். அதுதான் சிவலோக பதவி. அதுதான் வைகுண்ட பதவி. அது இங்கேயே அடையணும். நீங்கள் உங்கள் மனம் நிற்கும் பொழுது அந்த வாழ்வை நீங்கள் அடைந்து விடுகிறீர்கள். அது கொஞ்சமாவது முயற்சி பண்ணணும். புரியுது உங்களுக்கு? அது எப்படி அடையிறதுன்னா, அந்த பெரிய உலகத்தை, அந்த பெரிய வாழ்வை அடைவதற்கு இந்த சின்ன உலகத்தில், உங்களுடைய மன உலகத்தில் நீங்கள் உங்களுடைய மனதிலிருந்து இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீக்கிவிட்டு மனதை நிறுத்திவிட வேண்டியதுதான். அதற்கு இசைதலும் பணிதலும் அடிப்படையாக இருக்கிறது. யாரோடு இருக்கிறீர்களோ இசைந்து பணிந்து வேலை செய்து பழகுங்கள். உங்கள் மனம் அமைதி நிலைப்படும் பொழுதெல்லாம் நீங்கள் உயர்கிறீர்கள். நீங்கள் அன்பால் அதிகமாகிறீர்கள். அன்பு என்பது நெருக்கத்தோடு இருக்கிறீர்கள். நெருக்கத்தை பிரித்து கொள்வதில்லை. அப்போ தன்முயற்சி, உங்களுடைய கௌரவம், உங்களுடைய அந்தஸ்து, இதெல்லாம் நீங்கள் இட்டுக்கன்ற விஷயமே தவிர, யாருக்கிட்டேருந்து பறிக்கிற விஷயமே தவிர, இதெல்லாம் யாரோ உங்களுக்கு கொடுக்கணும்ல. மரியாதைன்றது யாரோ ஒருத்தர் கொடுக்கணும். கௌரவன்றது நீங்கள் யாரோ உங்களுக்கு கொடுக்கணும். மதிப்புன்றது உங்களுக்கு யாரோ கொடுக்கணும். யாரோ கொடுக்குறதெல்லாம் இலவசம் தானே. அவங்க எப்போ வேணால் அதை ரிவெக்ட் பண்ணுவாங்க. கொடுக்குறவங்க எப்போ வேணால் எடுத்துப்பாங்கல்ல. எனக்கு நீ மரியாதை கொடுக்கணுன்னா எது கொடுக்கணும்? அது கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லை. அது ஒரு செயல்பாடு இல்லை. அது ஒரு உணர்வு நிலை. மரியாதை என்பது ஒரு உணர்வு நிலை தவிர அது ஒரு செயல்பாடு கிடையாது. வந்தவொடனே வணக்கம் சொல்கிறது ஒரு செயல்பாடு கிடையாது. அது உணர்வு நிலையில் தானாக அந்த கை எழும்பும். அது இவர் வந்தால் வணக்கம் பண்ணோம். எப்படி வணக்கம் பண்ணோம்? புரோட்டோக்கால் போட்டு இப்படி இந்த பக்கம் வணக்கம் பண்ணலாமா, இந்த பக்கம் வணக்கம் இப்படி சொல்லலாமா, இதெல்லாம் செயல்பாட்டில் வராது. உணர்வு நிலை. நீங்கள் உயர்ந்த தன்மையில் வாழும் பொழுது, அமைதியில் வீற்றிருக்கும் பொழுது, உங்கள் உள்ளம் அமைதியில் நிற்கும் பொழுது, உங்களை எல்லாம் பணிகின்றன. அது தானாக நிகழும் ஒரு நிகழ்வு. உங்களை பார்த்தவுடன் பணியை தோன்றும். இசைதலும் பணிதலும் யாருக்கு இல்லையோ அவன் வக்ரமாக இருப்பான், பர்வர்ட்டாக இருப்பான். அவன் தன் முனைப்பில் காரியத்தை பெருசாக பேசுவான். புலங்காயுதம் அடைஞ்சு பேசுவான், இல்லை வெறுப்படைஞ்சு கத்துவான். ஏன்னா அவனுக்கு இந்த இசைதல்னா என்னன்னு தெரியாது, பணிதல்னான்னு தெரியாது, வணக்கம்னா என்னன்னு தெரியாது, இணக்கம்னா என்னன்னு தெரியாது. அத்தகைய மனிதர்கள் கூட இருக்கிறது நெருப்புக்கிட்ட இருக்கிற மாதிரியே இருக்கும். அவங்கள பற்றிய நல்லுணர்வு வரவே வராது. ஏன்னா அவனுடைய தன்முனைப்பு, அவனுடைய ஈகோ சாக்கடை நாத்தம் வீசும். அவனை வச்சுக்கிட்டு இருக்கிறதே பெரிய தொந்தரவாகவே இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, எவங்கிட்ட இந்த தன்முனைப்பு அதிகம் வீச்செடுக்குதோ அந்த நாற்றம் தாங்க முடியாது. அந்த ஈகோவனுடைய கசிவு என்பது சாக்கடையை விட கேவலமான ஒரு நாற்றம். அது அவனை ஒன்றை இணக்கமாகவே இருக்க விடாது. ஆகவே நீங்கள் பணிதலோடு இருக்கும் பொழுது நீங்கள் மனம் பெறுகிறீர்கள். வாழ்க்கை சுவையாகிறது. நீங்கள் பூக்கிறீர்கள். நீங்கள் மனம் பரப்புகிறீர்கள். உங்கள் அருகே இருப்பவர்கள் சுகமடைகிறார்கள். இதெல்லாம் இயல்பு. இது வெறுமனே கருத்து கிடையாது. இது சொல்லிக் கொடுக்குற பாடம் கிடையாது. நீங்கள் அடங்கும் பொழுது உலகம் உங்களுக்காக அடங்குகிறது. நீங்கள் வேலை செய்யும் பொழுது உலகம் உங்களுக்காக வேலை செய்கிறது. நீங்கள் கொடுக்கும் பொழுது உலகம் உங்களுக்காக கொடுக்கிறது. நீங்கள் பணியும் பொழுது உங்களுக்காக உலகம் பணிகிறது. இதெல்லாம் இயற்கையில் இயல்பில் அமையக்கூடிய ஒரு தன் நிகழ்வே தவிர நீங்கள் ஆக்குவதில்லை. ஆகவே இசைதலும் பணிதலும் என்பது அழகானது. மற்றபடி சொல்லிக் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை பொய் சொல்லாத, திருடாதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுங்க. ஏன் பொய் சொல்லாத, திருடாத? பணிதல்னு ஒன்று வந்துட்டா, இசைதலும் வந்துட்டா, இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. பெருவாரியான கருத்துக்களுக்கு அறிவுரைகளுக்கு இங்கே வேலையே கிடையாது.
பணிதலும் இசைதலும் வணக்கத்துடன் கூட இணக்கம் வந்துவிட்டால் வாழ்வு உங்களுக்கு மலர்ந்து விடுகிறது, பூ பூக்கிறது, மனம் வீசுகிறது, அழகாகிறது, அறிவு போல் பாய்கிறது, ஆறு போல் ஓடுகிறது, லேசாகி போகிறது. இதுக்கப்புறம் என்ன வேணும்? ஏன் உங்களுடைய தன்முனைப்பு, உங்களுடைய ஈகோ வச்சுக்கிட்டு நீங்கள் நம்ம ஏன் சாகணும்? அதனால் என்ன பிரயோஜனம்? நம்மளை தான் ஒத்துக்க மாட்டாங்களே. நம்ம பேசும்போது ஒருத்தன் வந்து மறுப்பு தெரிவிக்கிறான்னு நம்மளை ஒத்துக்க மாட்டான்னா சும்மா தானே இருக்கணும். நீ பேசுகிறது தப்பு பண்ணா அப்படியா, தப்பு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்ச நேரம் இருக்கிறாங்கள, அது எப்படி நீங்கள் தப்பு? நீங்கள் நான் பேச தப்புன்னா அப்போ நீங்கள் பேசுறது அப்படின்னு போன சண்டைக்கு போகிறது வந்து அருவருப்பானது. உங்களை ஏற்றுக்கொள்ளாத பொழுது நீங்கள் வாழாவிருந்து விட வேண்டும். ஏற்றுக்கலாம், அந்த நேரத்தில் நம்ம சொல்லுறது ஏற்றுக்கலாம், அவ்வளோதானே அதில் இருக்குது. இப்போ உங்களுடைய ஈகோ வச்சுக்கிட்டு உங்கள் மனம் வந்து உங்களுடைய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு பதவியை வச்சுக்கிட்டு உங்களுடைய பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்டம் போட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் இன்னொருத்தர் தான் உங்களுக்கு வேலை செய்யணும். இன்னொருத்தர் தான் உங்களுக்கு வேலை செய்யணும். உங்களுக்கு சட்டை ஒருத்தன் தைக்கணும், செருப்பு ஒருத்தன் தைக்கணும், சோறு ஒருத்தன், விவசாயம் ஒருத்தன் பண்ணணும். எல்லாம் பங்கிட்டு தானே வேலை செய்கிறோம். நாம் எதில் அறிவு பெற்றிருக்கோம், திறமை பெற்றிருக்கோமோ அதில் பணிஞ்சால் என்ன, இசைவோடு நடந்தால் என்ன, அதிகார வகுப்புகளுக்கு கீழ்ப்படித்தால் என்ன? உங்களுடைய உரிமை கோருதல் என்பது நீங்கள் பணியும் பொழுது உங்களை வந்து அடைந்து விடும், தானாகவே அடையும். இதில் தனியாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ 8 மணி நேரம் வேலைன்னா நீங்கள் 8 மணி நேரம் சரியாக வேலை செய்துட்டால் போதும். இப்போ 8 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் செல்லு பார்ப்பீங்க? ஊருக்கு அது எவ்வளோ நேரம் பேசுவீங்க? அப்போ 8 மணி நேரம் வேலை செய்திக்கலாம். நீங்கள் 8 மணி நேரம் என்பது நீங்கள் அளவழுவதற்கும் உங்களுடைய அபிலாஷைகளை தீர்த்து கொள்வதற்கும் இடம் அலுவலகத்தை மாற்றலாமா? 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் தூக்கம்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒப்பந்தம் வந்து போட்டால் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றணும். 8 மணி நேரம் நீங்கள் தூங்குறீங்களா? 8 மணி நேரம் ஓய்வு எடுக்கிறீங்களா? வரம்பு மீறணும் இல்லை? வரம்பு மீறும் பொழுது வாழ்க்கை உங்களிடம் வரம்பு மீறும். நீங்கள் வார்த்தை மீறும்போது வாழ்க்கை உங்களிடம் வார்த்தை மீறும். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது எதிர்வினை தானாக நிகழும். எதுக்கெடுத்தாலும் எதிர்வினை ஆற்றணும்னு அவசியம் கிடையாது. உடனே உங்களை நிரூபிக்கணுன்ற அவசியம் எங்கேயும் கிடையாது. நான் சரின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்ற நான். யாராவது உங்களை குறையாக சொல்லும் போது மாற்றி செய்யுங்கன்னு சொல்லும் போது இல்லை நான் சரியாக தான் செய்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் பொறுமையுடன் அதை கேட்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறீங்க. கேளுங்க. முதல்ல கேட்டு பழகிறது எதுக்காகன்னா, இது ஒரு அடிமைத்தனத்தை விதைப்பதில்லை, உங்களுடைய விழிப்புணர்வுக்கு உங்களை கொண்டு வரதான முயற்சி. சரியாக செய்திருக்கும் பொழுது சரியாக இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அந்த விழிப்புணர்வுக்கு நீங்கள் வருவீங்க. நீங்கள் செய்வது மட்டும் சரியல்ல, அதை ஏற்பவர்களும் சரின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்கள் பணிதலோடு இருக்கணும். இது ஒரு அழகான விஷயம். இது அறிவுற்ற விஷயம் இல்லை. இது வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே தெளிவடைஞ்சு நீங்கள் வேலை செய்கிறது எப்படின்னு கற்றுக்கிற ஒரு விஷயம். இப்போ 8 மணி நேரம் நீங்கள் ஒருத்தருக்கு வந்து உழைக்கணுன்றது சம்பளம் மட்டும் கரெக்டாக கேட்குறாங்க. இப்போ யார் பண்ணாலும் நான் போனேன்னா எனக்கு 1000 ரூபாய் கிடச்சிரும் அப்படின்றார் ஒருத்தர். அன்றைக்கி சொன்னேன், நான் போனேன்னா 1000 ரூபாய் கிடைக்கணும். உனக்கு டெய்லி கிடைக்குமானா அது கிடைக்காது. இப்போ நம்முடைய தகுதி நிலைப்பாடு என்பது நம்ம 1000 ரூபாய்க்கு விற்றுறோம் ஒரு நாளைக்குன்னு சொன்னால் 1000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் நம்ம வந்து நேரத்தை 8 மணி நேரத்தை விற்கிறோம் இல்லை? அந்த விற்கிற நேரத்தை வந்து 1000 ரூபாய்க்கு விற்றா அந்த 1000 ரூபாய் வாங்குகிறோன்னா நம்ம விற்ற நேரத்துக்கு அவங்க உழைக்கணும் இல்லை? உழைக்கணுமா? நம்ம நீ தானே சம்பளம் பேசிக்கிற, எனக்கு இவ்வளோ சம்பளம் வேணும் நீ தானே கேட்குற. 1000 ரூபா 2000 ரூபா நம்ம கேட்குறோம். அந்த நேரத்தை அந்த உழைப்பை நீங்கள் தந்தே ஆக வேண்டும் என்பது உங்கள் மீது கடமையாகிறது. அப்போ அதில் வந்து தூங்குறது, ஓய்வு எடுக்கிறது, செல் பார்க்குறது, ஊர்க்கதை பேசுகிறது, இப்போ எவன்கிட்டயாவது ஃபோன் பண்ணி வளவளன்னு பேசிகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பேசினா அந்த நேரக்கணக்கு குறைஞ்சிடும்ல. அப்போ அந்த 1000 ரூபாயில் வந்து நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் அந்த எவ்வளோ நேரம் வீணாக செலவு பண்ணிங்களோ அது வீணாக செலவாயிடும். ஆகும்ல? உங்களுக்கு போதுமா? அது பத்தாது. ஆகவே கடமையை பலனை எதிர்பார்க்காதுன்னா நீங்கள் என்ன கடமை செய்கிறீங்களோ அந்த கடமையை எனக்கு முழுதாக நிறைவேற்றும் பொழுது நேரடியான பலன்களும் மறைவான பலன்களும் உங்களை நிச்சயமாக வந்து அடைந்துவிடும். தானாகவே நிகழக்கூடிய கொண்டே தடியெடுத்து நீங்கள் அடிக்கிறீங்க. அப்போ இசைதலும் பணிதலும் வந்து மிகவும் அவசியமான ஒன்று. ஏற்றுக்கொள்ளும் மனநிலை. இதுதான் வேதத்தில் ஆமன், ஆமீன், கோம், எஸ் அப்படின்னு சொல்லுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த மனதை வந்து எந்த வேலையில் இருக்கிறீர்களோ அந்த வேலையில் அமைத்து விடுவது உங்களுக்கு அமைதியை கொண்டு வரும்.
அந்த வேலையில் அமைந்து விடாது உங்கள் மனம் ஊர் சுற்றிச்சுன்னா உங்களுக்கு அமைதி வராது. நீங்கள் அந்த வேலையில் அமையவில்லை. ஆகவே தப்பும் தவறுமாக நீங்கள் செய்வீர்கள். விழிப்புணர்வில் செய்யாத வேலை இல்லை. அதற்குண்டான கூலி குழப்பமானது. அதற்குண்டான கூலி குழப்பமானது. அவங்கவுங்க கடமையை அவங்கவுங்க உணர்ந்து செய்யணும். எதுக்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம இப்படி பேசுனா தான் இது சரியாகும், இப்படி செய்தால் தான் இது சரியாகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இப்போ ஒரு பொய் சொன்னால் தான் இந்த விஷயம் சரியாக நடக்கும், இல்லைன்னா தப்பாயிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. பொய் சொன்னால் சரியாயிடும்னா அந்த பொய் சொன்ன காரியம் தப்பு தானே. பொய் சொல்கிறதுனால ஒன்று சரியாகுதுன்னா அது தப்பு தானே. இப்போ வள்ளுவர் சொல்கிறார், பொய்மையும் வாய்மை எடுத்து புரைதீர்ந்த நன்மை பயக்குமினேன். புரைதீர்ந்த நன்மைன்னா என்னது? புறையோடி போன புண்ணு எப்படின்னா கடைசியில் நாசமாகிடும். அது மாதிரி புறையோடி போன நன்மையை புறையோடு செய்து விடுமானால், அந்த புறையோடாமல் ஒரு நன்மையை தொடர்ச்சியாக கொடுக்குமானால் பொய்மையும் வாய்மை எடுத்து நீங்கள் பொய்த்து போன காரியத்தை செய்த பொழுதிலும், பொய் சொல்லணும்னு சொல்ல, நீங்கள் செய்த காரியம் பொய்த்து போன பின்பும் அது புரைதீர்ந்த நன்மை பயக்கும் என்றால் உங்கள் காரியம் செய்தது தப்பு ஆகாதுன்னு அர்த்தம். தெரியாமல் செஞ்சிட்டீங்க, பணிதலோடு இசைதலோடு இருக்கிறீங்க, ஒரு காரியத்தை தெரியாமல் செய்துட்டீங்க, பொய்மையும் வாய்மையும் எடுத்து பொய்த்து போச்சு காரியம். ஆனால் உண்மையில் அவங்களுடைய மனநிலை ஒழுங்காக இருந்ததுன்னா பெரிய நன்மையை தான் அந்த காரியம் கொண்டு வரும். அப்போ நம்ம பொய்யா ஒரு காரியத்தை செய்யலான்னு சொல்லக்கூடாது. புரைதீர்ந்த நன்மை எப்போ பயக்கும் உங்களுக்கு தெரியுமா? அது புரைதீர்ந்த நன்மை பயக்கொண்ட நீங்கள் அறிவீர்களா? அப்படி அறிஞ்சால் பொய் சொல்லணும்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இது பொய்மையும் வாய்மையை எடுத்து புரைதீர்ந்த நன்மை பயக்கமினா தொடர்ச்சியான காலத்துக்கு ஒரு நன்மையை செய்யும் ஒரு நிகழும் அப்படின்றதுக்காக ஒரு பொய்யை சொல்லலாம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறதா நம்ம சொல்கிறோம். அப்படி காலத்துக்கு நன்மை பயக்கின்றது உறுதிப்பாடு எந்த காரியத்திலாவது இருக்குதா? எந்த காரியத்திலாவது இருக்குதா? அப்படின்னா பொய் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படி ஒரு பொய் சொல்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். பொய்மையும் வாய்மையை எடுத்து அப்படின்னா எப்படி வாய்மை இடத்துல போய் உட்கார முடியும்? வாய்மை வென்றே தீரும் இல்லை. எது வாய்மையோ அது வென்றே தீரும் இல்லை. அதுக்கு எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை, எந்த முட்டு கொடுக்குறது அதுக்கு தேவையில்லை. வாய்மைக்கு நீங்கள் எந்த முட்டும் கொடுக்க வேணாம். நடக்கிறது உண்மையாக இருந்தால் அது நிச்சயமாக அது தன் அளவில் நிகழ்ந்தே தீரும் என்பதுதான். அதுக்கு பொய்மை கிடையாது. அதனால் பொய்மையும் வாய்மை எடுத்துன்றதில் பொய்மை அப்படி ஒரு பொய் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அர்த்தம். இப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க, ஒருத்தர் ஒரு தப்பு செய்கிறாரு. ஒரு புரிதலுக்காக ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு இடத்துல பார்க்குறீங்க, ஒருத்தருடைய மகனும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க. போயிட்டு நன்மை செய்யணுன்றதுக்காக என்ன சொல்கிறீங்க? இப்போ அவன் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைப்பா, பார்த்து நல்ல பையனை பார்த்து வை, அது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ அந்த பையன் கூட இருக்கிறது நல்லதாக கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நமக்கு வேண்டியவங்க பொண்ணு தவறான இடத்துல ஒரு பையன் கூட இருக்குதுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. தவறான இடத்துல ஒரு பையன் கூட நிற்குது, இது இப்படி போனால் மான மரியாதை போயிடும், அவர்கிட்ட ஒரு நல்லது சொல்லலான்னு போயிட்டு ஒரு நல்லபடியாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பா, ஏன்பா ஏதாவது பிரச்சனை அப்படின்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் பொண்ணு நல்ல பொண்ணு தானே ஒரு பொய் சொல்கிறீங்களுக்கு. பார்த்ததே சொல்லலை, இது நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் நல்லதுக்கேற்ற நல்லது நடக்குமே தவிர அதுக்காக நீங்கள் பொய் சொன்னதுனால நல்லது நடந்துன்னு சொல்ல முடியாது. அது நடக்கிறது நடந்தே தீரும். இப்போ நீங்கள் சொன்னதுனால அவங்க வேறு ஒரு பையனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, அந்த வாழ்க்கையை கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய பொய் தொடர்ச்சியான நன்மையை தரும் என்பதற்கான உத்தரவாதம் எங்கேயுமே கிடையாது. ஏன்னா வாழ்வு அதனுடைய உண்மையான இயக்கத்தில் அது நடந்து முடிந்தே விடும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்போ பொய்மையும் வாய்மை எடுத்துன்றது இல்லாத ஒன்று. வாய்மை அதன் அளவில் நிகழ்ந்தே தீரும், அதுதானே வாய்மை என்பது அதன் அளவில் நிகழ்ந்தே தீரும். அதுதான் உலக இயக்கத்தில் அதனுடைய இயல்பு என்பது நிகழ்ந்தே தீரும். அதை மாற்றி சொல்கிறதோ பொய்யுரைக்கிறதோ இங்கே ஆகாத காரியம் அது. அதனால் நீங்கள் எதுக்கும் பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பொய் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது.
நன்மை கருதி சொல்கிறதுன்னா, தீங்கு வராமல் சொல்கிறதுனா, பொய்யை வந்து பொய்னா இல்லாதது சொல்கிறது தான் பொய். பொய்னா பொய்மை என்பது பொய்த்து போன ஒன்று, அது இல்லாத ஒன்று, நடக்காத ஒன்று, நடக்க முடியாத ஒன்றை சொல்கிறது யாராலும் முடியாது. மறைத்து சொல்கிறத வந்து உண்மை மறைத்து சொல்கிறத பொய்ன்னு நம்ம சொல்கிறோம். நல்லெண்ணம் கருதி சொல்லக்கூடியது பொய்யாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த காரியம் பொய்த்து போயிடும். சரியா? இப்படி புரிஞ்சுக்கணும். ஆகவே உண்மையின் மீது நீங்கள் நில்லுங்கள், உண்மையின் மீது நல்லெண்ணம் கொள்ளுங்கள், நல்லது நடக்க வேணும்னு நினைங்க. நான் மறைச்சி சொன்னதுனால தான், பொய் சொன்னதுனால தான் நான் நல்லா இருக்கிறேன்னா சொல்லக்கூடாது. பொய் சொன்னதுனால யாரும் நல்லா இருக்க முடியாது. அவர்கள் பொய் கூறிப்பதனால் அவர்கள் கடும் வேதனை கொண்டு வேதிக்கப்படுவார்கள் தான் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து புரிஞ்சுங்கன்னா, நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சால் சரியாக இருக்கும். நீங்கள் நல்லெண்ணம் கொண்டு கொஞ்சம் மாற்றி பேசலாம். ஆனால் அதனால் வந்து தொடர்ச்சியான நன்மை நடக்கணும்னு விருப்பம் இருக்கலாமே தவிர, அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு வேளை இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அதனால் பொய்மையும் வாய்மை எடுத்துனா, வாய்மை இடத்துல போய் உட்காரவே முடியாதில்ல. அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது. புறைதீர்ந்த நன்மை பயக்கணும்னு ஒரு உத்தரவாதம் இல்லவே இல்லை. அதனால் பொய் சொல்கிறது நல்லதுன்னா யாரும் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் தான் இந்த காரியம் நடக்குன்னா, நீங்கள் சொன்ன காரியம் பொய்யா இருக்கிறதுனால உங்களுக்கு நடந்த காரியமும் பொய்யாவே ஆகி போயிடும். நல்லது போல் தோன்றி அளவிருந்து ஆவது போல் கெடும். நிறைய வந்தது மாதிரி வந்து அது முற்றிலும் அழிஞ்சு போகும். அதனால் பொய்யுரைப்பது என்பது படும் மோசமானது. அது ஆராதிக்கக்கூடியது அல்ல. அதை வந்து இந்த மாதிரி வள்ளுவத்தை துணை வச்சுக்கிட்டு பொய் சொல்லலான்றதெல்லாம் நீங்கள் தீர்ப்பளிக்க முடியாது. வள்ளுவம் அதை மறுக்கிறது. பொய்மையும் வாய்மை எடுத்து வரவே வராது. வாய்மை இடத்துல பொய் வரவே வராது. வாய்மை நிகழ்ந்தே தீரும் என்பது இறுதியான உண்மை, அறுதியான உண்மை. அந்த இடத்துல பொய்யை வைக்க முடியாது. அது பொய்த்து போகும் அந்த காரியம். அதனால் நீங்கள் பொய் இருக்கக்கூடாது. பொறைதீர்ந்த நன்மை என்பதை உங்களை உறுதிப்பட உங்களால் கூற முடியாது என்பதை நீங்கள் அறிந்து பொய்யுரைப்பது, நல்லெண்ணம் கொள்வது வேறு, பொய்யுரைப்பது வேறு. சரி, நம்ம சொல்ல வேண்டாம். நல்லபடியாக நடக்கும்போது நடக்கட்டும். நடக்கிறது கண்டிப்பாக நடந்துடும். அதனால் இப்போ கலவரத்தை ஏற்படுத்த வேண்டாம்னு கொஞ்சம் லேசாக பேசுகிறதெல்லாம் பொய்ன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. பொய் சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. இப்போ முந்தான ஒரு நிகழ்ச்சி நடந்துருக்குது. ஒரு சூலூர்னு ஒரு ஊரில் ஒரு 10 வயது சிறுமியை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க. அது ஒரு நண்பர் பார்த்துருக்கிறாரு. அந்த ஆளோட நண்பர்னு ஒருத்தன் பார்த்துருக்கான். எங்கடா போகிறேன்னு சொன்னால், இல்லை இந்த கொலைக்கார வரைக்கும் சும்மா தான் போகிறேன்னு சொல்லிட்டு அது காரியத்தை முடிச்சிட்டான். அந்த பொண்ணையை கொண்டுட்டான். இவனுக்கு அது தெரிஞ்சிருக்குது. ஆனால் இவன் தெரியாத மாதிரி தேடி இருக்கிறான். நானும் தேடியது திருடன் என்பது தெரியாமல் இருப்பதற்காக கூட போய் சேர்ந்து தேடி இருக்கிறான். இப்போ அவனுக்கும் வந்து குண்டாஸ். இப்போ அவன் மறைச்சது நண்பனுக்காக மறைச்சது நல்லதா, பொய்மையும் வாய்மை எடுத்து பொறைதீர்ந்த நன்மை பயக்கணும்னு மறைச்சானா? இப்போ அவனுக்காக நல்லது செய்து இவனுக்கு கேடாக முடிஞ்சு போச்சு இல்லை. இப்போ இந்த உண்மையை சொல்லியிருந்தான்னா அந்த குற்றவாளி உடனே பிடிக்கப்பட்டிருப்பான். இப்போ எதுக்கு அவன் மறைச்சான்? இவனுக்கு எதுனா ஆகிடப்போகுது, பிரச்சனை பெருசாகிடப்போகுது, நம்ம தான் பார்த்தோம், இது நல்லதா? இதில் அந்த இடத்துல வரவே இல்லைல்ல. அவன் பொய் சொன்னது அவனுக்கே கேடாக முடிஞ்சு போச்சு இல்லை. அதுபோல் நல்லெண்ணம் கொள்வது வேறு, பொய்யை சொல்கிறதுன்றது வேறு. பொய்ன்றது திட்டமிட்டு இட்டுக்கட்டி சொல்கிறது தான். தெரிஞ்சே வந்து உண்மைக்கு புறம்பானது சொல்கிறது. நல்லெண்ணம் கொண்டு வந்து கொஞ்சம் பேசுகிறது வந்து பொய்யில் சேராது. புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய எண்ணம் அழகானதாக இருந்தால், நன்மை நடக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால், இந்த மாதிரி குற்றவாளிகளெலாம் நீங்கள் துணை போக மாட்டீங்க. நல்லதுக்கு கொஞ்சம் லேசாக கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போதுமானது அப்படின்றதுல நல்லெண்ணம் கொண்டு நிற்கும் போது மட்டும்தான் நல்லது நடக்குமே. குற்ற செயல்களுக்கெல்லாம் வந்து பொய்யுரைத்து குற்றமான செயல்களுக்கும் பொய் சொன்னால் நல்லாயிடும்லாம் சொல்லக்கூடாது. பொய்மை என்பது இல்லாத ஒன்று. அப்படி ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருக்கிறதெல்லாம் உண்மை தான். உண்மை தான் நிகழும். உண்மை கொண்டும் சத்தியத்தை கொண்டும் அல்லாது இந்த உலகம் படைக்கப்படவில்லை. ஆனால் உண்மை கொண்டும் சத்தியத்தை கொண்டும் படைக்கப்பட்டது பொய்யாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் பொய்யின்ற வார்த்தையே கிடையாது. அப்படி ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது செய்கிறது வந்து உசிதமானதும் இல்லை. அப்படி புரிஞ்சுக்கணும். சரியா? சத்துனா நிறைய அர்த்தம் இருக்குது. சத்துன்ற வார்த்தைக்கு சத்துனா உண்மைன்னு ஒன்று,
இருக்கிறதுன்னு ஒன்று, பிரம்மம்னு ஒன்று, நல்லதுன்னு ஒன்று, சத்காரியங்கள்னா நல்லதுன்னு ஒன்று. இந்த சத்துன்ற வார்த்தை நிறைய இடத்துல புழங்கக்கூடியதாக இருக்குது. பிரம்மத்துக்கும் சத்துன்னு தான் பேர், பிரபஞ்சத்துக்கும் சத்துன்னு தான் பேர், இருப்பு இருக்கிறது சத்துன்னு தான் பேர். இப்போ பிரபஞ்சம் பேராற்றல்லாம் வந்து சத்காரியங்கள்னால் நல்லதை மட்டும்தான் செய்யும். சத்துனா உண்மைன்னு பொருள், அதுலேருந்து வந்து சத்தியம். அது ஏராளம் பொருள் இருக்கிறதுக்கு. அது எந்தெந்த இடத்துல புழங்கப்படுமோ அந்தந்த இடத்துலலாம் வந்து சத்துன்ற சொல் புழங்கப்படும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த வாழ்க்கையிலன்னா, மன ஒடுக்கம் மட்டுமே வாழ்க்கை. மன ஒடுக்கம், மன அடக்கம், மனமற்ற நிலை. இப்போ இந்த மனதை நமக்குள்ளேயே வச்சுக்கிறதுனால என்ன நிகழுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்கு அப்படியே பணிந்து விடுகிறது. நீங்கள் எண்ண ஓட்டங்களை தடை செய்து விடும் பொழுது நீங்கள் எதுவெல்லாம் தேவையுடையவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை இறைவன் அறிந்திருக்கிறான். அந்த தேவை உங்களுக்கு நிரப்பமாக வழங்கப்படுகிறது. சும்மா இருப்பதினால் ஏற்படக்கூடிய சுகம் என்பது வேறு, முயற்சியினால் உழைத்து பெறக்கூடிய சுகம் என்பது வேறு. முயற்சியினால் உழைத்து பெறக்கூடிய சுகம் என்பது நிலையாத்தன்மையுடையது, நில்லாத்தன்மையுடையது. அது அற்ப சுகம், அது துக்க சுகம். மன ஒடுக்கத்தினால் பெறக்கூடிய சுகம் என்பது நிலைத்த தன்மையுடையது. அது எந்த தேவையும் மற்றது, எந்த ஊடகம் மற்றது, எந்த பொருளும் மற்றது. அது நீங்களாக தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்வது. இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினமான ஒன்று. நீங்கள் சும்மா இருக்கும்போது கிடைக்கிற ஆனந்தம் என்பது எல்லையற்றது. நீங்கள் எல்லையற்ற ஆற்றல் உடையவர்களாக அப்பொழுது நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் மிகவும் வலிவுடையவர்களாக உங்களை அறிவீர்கள். எந்த இழப்பும் எந்த வருமானமும் உங்களை புனிதப்படுத்தாது, காயப்படுத்தாது. உலகப் பொருள்கள் உலகத்திற்காக பயணித்து பழகி பயன்படுத்தி விட்டுவிட வேண்டிய ஒன்று. அதை தூக்கி சுமத்தல் என்பது இல்லை. நமக்கு அந்த சுமை நமக்கு இல்லை. நம்ம அறியாததன் காரணமாக, நம்முடைய மனம் ஓடிக்கொண்டே இருப்பதன் காரணமாக இதெல்லாம் நாம் பிரச்சனையாக பார்க்கிறோம். நிறைய பிரச்சனை நமக்கு இருக்குதுன்னு சொல்கிறது வந்து இருக்கிறதுலே அப்பட்டமான பொய். வந்து எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. நிறைய பிரச்சனை இல்லை. உன் பிரச்சனையும் உன்னுடைய மன ஓட்டம்தான். உன்னுடைய வந்து உலக தேடுதல், உலகத்துக்கான முயற்சி தான் உன்னுடைய பிரச்சனையை தவிர நீ மனம் ஒடுங்கு, மற்றெல்லாம் தானாக வரும். மனம் ஒடுங்கு, மற்றெல்லாம் உன்னை தேடி வரும். உன்னுடைய விருப்பத்தின் காரணமாக நீ தாறுமாறாக காரியம் பண்ணிவிட்டு, தாறுமாறாக பேசிட்டு, தாறுமாறாக நேரத்தை வீணாக்கிட்டு, மனம் ஒடுங்குற நேரத்தில் மனம் மார்க்கெட்டு தெருவெல்லாம் அலைஞ்சி திரிஞ்சு தெருநாய் மாதிரி சுற்றி திரிஞ்சிட்டு வந்தால் சொறி பிடிச்சி போய்டும். மனம் காய்ந்து கரடு தட்டி போகும். உனக்கு எந்த வருமானமும் வராது, எந்த சுகமும் உனக்கு உலக சுகமே கிடைக்காது. மனம் உனக்குள் இருக்கும் பொழுது உன் தேவைகள் உனக்கு தானாக அறிவிக்கப்பட்டு தானாகவே நிறைவேறிவிடும். இப்போ நமக்கு தேவை கொஞ்சோண்டு சோறு, கொஞ்சம் 2 துணிமணி, கொஞ்சம் தூக்கம், கொஞ்சம் ஓய்வு, இவ்வளோதாங்க உலகத்தில் தேவை. இவ்வளோ தானே தேவை. தேவை மிகவும் சொற்பமானது, அற்பமானதா இல்லை அதிகமாக? கொஞ்சம் இடம், தூங்குறதுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு வீடு, கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் துணிமணி, ஒரு பொண்டாட்டி, 2 பசங்க, அவ்வளோதானே தேவையாக இருக்குது. இந்த தேவையை கூட நிறைவேற்ற முடியாததுக்கு இவ்வளோ பெரிய படைப்பு எதுக்கு? இந்த தேவையை கூட நிறைவேற்ற முடியாததுக்கு இந்த கடவுள் எதுக்கு? எனக்கு தேவை கொஞ்சம் சோறு, ஒரு பொண்டாட்டி, ஒரு சின்னதாக ஒரு வீடு, பயணம் போகிறதுக்கு ஒரு தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு காரோ வண்டியோ ஏதோ ஒன்று. எங்கள் வெளியில் கொஞ்சம் தூரம் தான் போக போகிறோம், கொஞ்சம் தூரம் தான் போக போகிறோம். ஒரு கடைக்கண்ணிக்கு போகிறதுக்கு, ஒரு ஆஃபீஸ் போகிறதுக்கு, ஏதோ ஒரு சின்னதாக ஒரு வண்டி. தேவை சுருக்கமானதா விரிவானதா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமானது தான். ஒவ்வொருத்தருடைய தேவையும் ரொம்ப குறைவாக அதிகமாக நீங்கள் நினச்சி பாருங்கள். அடிப்படை தேவைகளுக்கான தேவை குறைவானதா அதிகமானதா? குறைவானது. அதை அதிகப்படுத்துகிற முயற்சி தானே நீங்கள் வந்து உங்களுடைய அறிவுன்றீங்க, உங்களுடைய முயற்சின்றீங்க, உங்களுடைய திறமைன்றீங்க. என் திறமையால் சம்பாதிக்கணும். சரி, நிறைய சம்பாதிச்சு வச்சுக்கிறீங்க. டெய்லி 10 மூட்டை அரிசி தின்னுவீங்களா? ஒரு 2,000 ட்ரெஸ்ஸு ஒரே நேரத்தில் போட்டுக்க முடியுமா? ஒரு 4 கட்டில் கால் வேறு கை வேறு தனியாக போட்டு படுக்க முடியுமா? என்ன தான் உங்கள் தேவை? தேவையை அலட்சியம் செய்வனோட அநியாயக்காரன் யார்? உன் தேவை இவ்வளோ தான். இதை ஏன் நீ அலட்சியம் பண்ணி அள்ளி வச்சுக்கணும்,
வாரி வாரி வச்சுக்கணும், நிறைய நிறைஞ்சிருக்கணும். என்ன பண்ண போகிற? வாழ்வு எப்போ முடியும்னு தெரியாது, எப்போ நம்மளை தூக்க போகிறோம் அப்பிட் ஆக போகிறோன்னு ஒன்றும் தெரில. இதில் உன்னுடைய தேடுதல் உலகம் ஃபுல்லாக ஓடி ஓடி தேடி தேடி சம்பாரித்து வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற? அந்த ஓட்டம் தாங்க முடியாமல் தான் பாட்டில் எடுக்கிறான் கையில். குடின்றான், கூத்தின்றான், கும்மாளன்றான். இதெல்லாம் என்னத்துக்கு தேவை? மனம் ஒடுங்கும் பொழுது கிடைக்கக்கூடிய ஆனந்தம் வேறு, உலகத்தை தேடும்பொழுது கிடைக்கக்கூடிய சுகம் வேறு. உலகத்தை தேடும்போது கிடைக்கின்ற சுகம் அருவருப்பானது, அசிங்கமானது, அது ஆபத்தானது. எவ்வளோ சுகம் பெறுவீர்களோ அவ்வளோ துன்பத்தையும் நீங்கள் அடைந்தே சேரணும். பாதி நீங்கள் அடையணும். ஒரு காலம் நல்லா இருந்ததெல்லாம் ஒரு காலம் வெறுப்பாயிடும், மதிப்புடையதெல்லாம் மதிப்பு இல்லாமல் போயிடும், அழகாக பார்த்ததெல்லாம் அசிங்கமாகிடும், நட்போடு இருந்ததெல்லாம் பகைமையாக மாறிப்போகும். இது உலகத்தினுடைய இயல்பு. அது இன்னாதம உலகம் அதன் இனியன காண்பர் அதன் இயல்பு உணர்ந்தவரே. உலகம் கொடுமையாக இருக்கும். உலகத்தை தேடினீங்கன்னா அது கொடுமையாக இருக்கும். மனம் ஒடுங்கும் பொழுது உலகம் ஆனந்தமாக இருக்கும். மனதை வச்சு தேடும் போதெல்லாம் நீங்கள் திருடாய் சுற்றுற மாதிரி தான் சுற்றுறீங்க. தேடி எடுத்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதே டேபிளில் உட்காந்துட்டு 4 பழம் 5 பழம் எல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய டேபிளில் சாப்பாடு விதவிதமாக பண்ணி வச்சாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உங்களுக்கு உள்ளே போகாது. அதுக்கு மேலே போச்சுன்னா அஜீரணமாகி செத்துருவீங்க, தின்னவே முடியாது. தூங்கணுன்னாலும் கொஞ்சம் நேரம் ஒரே ஒரு பெட்டில் படுத்து கொஞ்சம் நேரம் தூங்க முடியும். தூக்கம் வர்றவனுக்கு மெத்த முக்கியம் இல்லை, தூக்கம்தான் முக்கியம். மெத்தையை வாங்கினா தூக்கத்தை வாங்கலைன்றது தான். தூக்கத்தை வாங்க முடியாது, அது வந்தால் தான் உண்டு. மெத்தையை வாங்கிடலாம். 10 மெத்தை வாங்கினா கூட தூக்கம் வந்துடுமா? அப்போ வசதி வாய்ப்புகளில் வாழ்க்கை இருக்கிறதா, வாழும்பொழுது வசதி வாய்ப்பு இருக்கிறதா? நீங்கள் வாழும்பொழுது தான் வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு பயன்படுகிறது. வசதி வாய்ப்புகள் வாழ்க்கையை தருவது இல்லை. நீங்கள் எவ்வளோ செல்வம் வச்சுருந்தாலும் நீங்கள் நிம்மதியாக வாழறதுக்கான அடிப்படை நீங்கள் சாட்சி சொல்லலைன்னா நீங்கள் நரகவாசி தான். நீங்கள் ஏழ்மையாக இருந்த பொழுதிலும் நீங்கள் நன்மையாக வாழ்ந்ததற்கான சாட்சியை சொன்னால் நீங்கள் சொர்க்கவாசி தான். ஆனால் ஏழ்மை பணக்காரன் என்பது இங்கே பிரச்சனை கிடையாது. மன ஒடுக்கம் என்பது தான் இங்கு நாம் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு ஒழுக்கம். மன ஒடுக்கம் பரவலாக இஷ்டத்துக்கு மனதை பாய விடக்கூடாது, தேட விடக்கூடாது. தேவை வேணுமா, ஒன்று வேணும் என்பது மீது இருங்க கொஞ்சம் நேரம். இது வேணுமா இருக்குது, அவ்வளோதான். இப்போ நம்ம இயலாவது ஒன்று செய்ய முடியுமா? எது யாருக்கு இயலுமோ அவங்க தான் அதை செய்ய முடியும். நமக்கு நம்முடைய தகுதிக்கு இவ்வளோ தான் அப்படின்றது நமக்கு தெரியுது, நம்முடைய நிலைப்பாடு தெரியுது. இப்போ எனக்கு 65 வயசு ஆகுதுன்னா இவ்வளோ தான் நடக்க முடியும் எனக்கு தெரியும், இவ்வளோ தான் மாடிப்படை ஏற முடியும்னு தெரியும். ஏன்னா உடம்பு ஒத்துழைக்காது. என்னால் ஏற முடியலையே, என்னால் செய்ய முடியலன்னு சும்மா துக்கப்பட்டால் துக்கத்தில் பிரபஞ்சம் சொல்லும், துக்கப்பட்டு சாவுன்னு சொல்லிடும். என்னால் ஏற முடியலையே, நான் எப்படிலாம் ஓடினேன், எப்படிலாம் ஆடினேன், எப்படிலாம் நடந்தேன்னா நடந்தே சரி, அன்றைக்கி ஆணை மேலே போனேன், இன்றைக்கி ஒன்றும் முடியல, உட்கார சும்மா உட்கார வேண்டியது தானே, அவ்வளோதானே. தன்னிலை அறிதல் என்பது அவசியமான ஒன்று. இப்போ நல்லா நடந்துகிட்டே இருக்கிறோம், நல்லா பேசிகிட்டே இருக்கிறோம். அன்றைக்கி ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டார், 35 வயசு, டக்குன்னு ஹார்ட் அட்டாக்கில் செத்து போயிட்டார், என்னுடைய மனம் நிற்கவே மாட்டேங்குது, மரணம் இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன செய்ய போகிறேன்னு கவலைப்பட்டு ரொம்ப பயத்தோடு பேசுகிறாரு. அவருக்கு உண்டான ஆறுதல் தான் சொல்ல முடியும். மரணம் என்பது நிகழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம், ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம வாழை பிரியப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். வாழை பிரியப்படுறமே தவிர வாழறதே இல்லை. வாழணும் ஆசைப்படுறமே தவிர வாழறதே இல்லை. எல்லாம் மனம் நிற்கிறதே இல்லை, மனம் ஓடிக்கிட்டே இருக்குது. மனம் ஓடுறதுனால ஒரு நாளும் வாழ முடியாது. அவன் வாழ்ந்ததுக்கான எந்த அடையாளமும் இருக்காது. மனம் ஓட்டத்தில் சேர்ந்து ஓடுவானே தவிர எதுவும் நிலைப்பாடோடு நிற்க முடியாது. அவன் தேவையை அறிய மாட்டான், தேவையை அனுபவிக்க மாட்டான், தேவையை பெறவும் மாட்டான். மனம் ஓட்டம் அவ்வளோ ஆபத்தானது. மனம் நிற்கும் பொழுது உலகம் உங்களோடு நிற்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை விரும்பும் பொழுது மனம் உங்களோடு நின்று விட்டால் விரும்பியது உங்களுக்கு கிடைத்தே விடும், நீங்கள் அடைந்தே தருவீர்கள். அந்த அளவில் அதனுடைய அழகு இருக்குது. இந்த விழிப்புணர்வு என்பது மனம் நிற்கும்போது ஏற்படக்கூடிய மகா அதிசயம். அது ஒரு கொஞ்சமாவது சுவை அறிந்துட்டால் நம்ம இப்போ பேசக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, பொண்டாட்டி புள்ள குடும்பம் குட்டி சொத்து பத்து மானம் மரியாதை அது இதுன்னு நிறைய பேசுகிறோம்ல, அதெல்லாம் அதுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது, சாம்பல். அது இந்த மனதை மட்டும் லேசாக நீங்கள் நிறுத்தி பார்க்கணும், அமைதிக்கு திரும்பி பார்க்கணும். இந்த அமைதிக்கு உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பே
நீங்கள் எதன் மீது ஏவப்பட்டிருக்கிறீர்களோ அதில் அமைந்து விடுதல், அவ்வளோதான். அது எந்த பிஸ்னஸோ எந்த வேலையோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதன் மீது இருக்கிறீர்களோ அதன் மீது முழுமையாக இருங்கள். அந்த காலத்தில் அதனோடு இருங்கள், அவ்வளோதான். அந்த நிமிடத்தில் அதனோடு இருங்கள். அங்கேயும் இங்கேயும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், வி கான் சேல் இன் 2 boats. 2 போட்டில் பயணிக்க முடியாதுன்னு தெரியுமா தெரியாதா? அங்கே ஒரு எண்ணம் இங்கே ஒரு எண்ணம், நடுப்புற ஒன்றுன்னா கிழிஞ்சு போயிடுது மனம், வாழ்க்கையே கிழிஞ்சு போகுது, நாரி போகுது, சண்டை வருது. அதான் இருப்பு தெரியுது இல்லை, ஒரு குடிசை வீடு தான், கஞ்சி சோறு தான், நம்ம இருப்பு தெரியுதா இல்லையா? தெரியுது. அவன்லாம் பிரியாணி சாப்பிட்றான்னா அவனுக்கு கொடுக்குறது சாப்பிட்டுருக்குறான், என்ன பண்ண முடியும்? உனக்கு இல்லை என்பது மீது நீ கேட்கக்கூடாதுன்றது கிடையாது. எனக்கு இது இருக்குது, பதில் இருக்கிறது என்பது வாழுங்கள். எனக்கு இருக்குது, ஆனால் இந்த மாதிரி உலகம் காட்டப்படுது, வசதியாக காட்டப்படுதுன்னா கேளுங்க, பொறாமப்படாதீங்க. கேட்கக்கூடாது என்பது இல்லை, உங்களுக்குள்ளாக கேளுங்கள். அது உறுதி பெறும் வரை இறைவனோடு நில்லுங்கள். கேளுங்க, தப்பே இல்லை. ஆனால் உங்களை அறிவு தரமெல்லாம் வச்சுட்டு போய் சொல்லிவிட்டு பித்தலாட்டம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி சம்பாரிச்சோன்னு வெறித்தனமாக சுற்றாதீங்க. அப்படியே அது கிடைச்சாலும் அளவிருந்து போல் கெட்டு போயிடுவாங்க, உன் கையில் நிற்காது. ஆகவே தண்ணிலே அறிதல் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. உன் நிலைப்பாடு நீ அறியணும். நீ எங்கே இருக்கிற, யார் கூட இருக்கிற, எதுக்காக இருக்கிற, ஏன் வேலைக்கு போகிற, எந்த ஆஃபீஸில் வேலைக்கு போகிற, எவ்வளோ நேரம் வேலை செய்யணும், உன் கடமை என்ன, யாருக்கு நீ பணியாற்ற, இதெல்லாம் தெரிஞ்சு உணர்வு நிலையில் இசைதலும் பணிதலுமாக நீங்கள் இருக்கும்பொழுது, வணக்கத்துடன் இணக்கமாக நீங்கள் இருக்கும்பொழுது வாழ்வு உங்களை வரவேற்கிறது, வாழ்வு உங்களை சூழ்ந்து கொள்கிறது, வாழ்வு உங்களை வளமாக்குகிறது, வாழ்வு உங்களை ஆனந்தமாக்குகிறது. ஏனென்றால் வாழ்வே நீங்களாகவே இருக்கிறீர்கள். அதுதான் முக்கியம். இப்போ இந்த மன ஒடுக்கத்தை பற்றி சொன்னால் யாருக்காவது மனம் நிற்குதா? என்ன மனம் ஓடுது உங்களுக்கு? பேசினே இருக்குது. என்ன பேசி என்ன பண்ண போகிறீங்க? காலம் ஒரு நாள் முடிய போகுதுன்னு தெரியுமா தெரியாதா? காலம் முடியறதுக்குள்ளே நம்மளால் யார் சுகப்பட்டாங்க, யார் நல்லா இருந்தாங்க, யாருக்கு என்ன பண்ணணும், யார் வாழ்க்கை மேலே போச்சு, எவன் கஷ்டம் தீர்த்து வச்சோம், எனக்கு கஷ்டம்னா நீ வாழவே இல்லைன்னு தானே அர்த்தம். உனக்கு நிறைய இருந்தும் கஷ்டப்படுற, இல்லாமலும் கஷ்டப்படுற, வாழவே இல்லை. அப்போ உன்னுடைய தேடுதல் எதை நோக்கி ஓடுது? உள்ள அமைதியை நோக்கி ஓட சொன்னால் ஊர் உலகத்தை நோக்கி ஓடினே இருந்தால் எப்படி? அது உள்ள அமைதி, உள்ளத்தில் அமைதி ஏற்படும் பொழுது உலகம் உன்னோடு தான் இருக்கிறது. நீ விரும்பியதுதான் உனக்கு கிடைக்கிறது. நீ பெற வேண்டியது உள்ள அமைதி மட்டும்தான். அந்த உள்ள அமைதி என்பது எதில் நீ இருக்கிறாயோ அதில் அமைந்து விடு, உன்னுடைய சூழ்நிலையின் மீது அமைந்து விடு. இந்த நிமிடத்தில் நீ வாழத் தொடங்கு. எது வந்தாலும் எது பாடுபட்டு நீ சேர்த்தாலும் கை விட்டு போயிடுமா போயிடாதா? எவ்வளோ பெரிய கோடான கோடி மக்கள் கோபுரம் கட்டி வாழ்ந்தவன், மாமேதையாக இருந்தவன்லாம் மண்ணுக்கடியில் போயிட்டான் தானே, அவனை பற்றி பேச்சே இல்லைல்ல. மறைந்து போன ஒன்றின் மீது, மறையப்போகிற ஒன்றின் மீது உன்னுடைய மனம் எதுக்கு பேயா அலையுது, நாயா ஓடுற? நீ இப்போ தான் இருக்குது, கொஞ்சமோ நிறையவோ இருக்குது தானே, ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறதில்ல. அந்த இருந்த இடத்துலேருந்து நீ வாழ்க்கையை வாழ வேண்டியது தானே. உன்னுடைய மனதை நீ அடக்குவதன் மூலமாக, ஒடுக்குவதன் மூலமாக, பறப்பதிலிருந்து நிறுத்துவதன் மூலமாக நீ பெருவாரியாக பெற வேண்டியதை பெற்று விடுகிறாய் என்று உனக்கு நான் சொல்லுகிறேன். கொஞ்சம் திரும்புங்க, மனம் திரும்புங்கள், பரலோக சாம்ராஜ்யம் சம்பித்திருக்குது. மனசை இறைவன் நோக்கி திருப்புங்கள், உங்கள் உள்ளத்தை நோக்கி திருப்புங்கள். இதயத்தோடு இறைவன் உறவாடி கொண்டு இருக்கிறான், அவனை நோக்கி நீங்கள் லேசாக திருப்புங்க. அப்படி திருப்பும் பொழுது நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் சின்னமாக நடைபெறுவதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உங்களுக்கானவை எல்லாம் உயர்ந்தவை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இறைவன் உங்களோடு இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இதைவிட சொர்க்கமான வாழ்க்கை வேறு இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆகிய மரணம் வரும் காலத்தில் நீங்கள் மிகவும் அமைதியாக இருப்பீர்கள். இந்த வாழ்வை இறைவனை சந்திக்கப் போகிறோம் என்ற நம்பிக்கையில், பேரானந்தத்தில் நீங்கள் இந்த வாழ்வை விட்டு நீங்குவீர்கள். எந்த ஆர்ப்பரிப்பும் இருக்காது, அவலமும் இருக்காது, அழுகுறலும் இருக்காது, பற்கடிப்பும் இருக்காது, வேதனையும் இருக்காது. மிகவும் சுகமாக நீங்கள் இந்த வாழ்க்கையை வாழும் பொழுது, இந்த உலகத்தை விடும் பொழுது மிகவும் சுகமாகவே நீங்கள் விட்டு செல்வீர்கள். இந்த வாழ்க்கையை பிறருக்காக நீங்கள் விடும் பொழுது உலகத்தையும் பிறருக்காக நீங்கள் விட்டு விடுவீர்கள். இது விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய மகா அதிசயம், மகா பேரானந்தம். இது மக உன்னதமான நிலை. இந்த நிலைப்பாட்டுக்கு இசைதலும் பணிதலும் அடிப்படை ஒன்று. வணக்கம் இணக்கமும் மிகவும் அடிப்படையான ஒன்று.
நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், எதற்காக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், யாரோடு இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், வேலையை செய்யுங்கள், கடமையை செய்யுங்கள், நீங்கள் பெற வேண்டியதை பெற்றே தீர்வீர்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் யாராலும் சொல்ல முடியாது. சொல்ல முடிவதற்கு ஒன்றுமே இல்லை. இங்கே நிறைய அறிவு இருக்குது, நிறைய கருத்துக்கள் இருக்குது, ஆனால் பணிதல் இல்லை. அமைதியும் உலகமும் சேரும் பொழுது சொர்க்கம், பரபரப்பும் உலகமும் சேரும் பொழுது நரகம். அவசரமும் உலகமும் சேரும் பொழுது நரகம், அமைதியும் காத்திருப்பும் சேரும் பொழுது சொர்க்கம். சொர்க்க நரகத்தை இங்கேருந்தே நம்ம அனுபவிக்கணும். அங்கே இருப்பது ஒரு சின்ன ஒரு குறிப்பு இங்கே காட்டப்படுகிறது. இது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒன்று என்று நீங்கள் சொர்க்கத்தில் சொல்வீர்கள். அப்போ இங்கேருந்தே சொர்க்க வாழ்க்கை ஆரம்பிக்கணும். இங்கேருந்தே ஆரம்பிக்கிறதுக்கு ஒரே வழி மனம் ஒடுங்கி நிற்றல், மனம் ஓடுறதுலேருந்து நிற்கணும். இதை நம்ம டெய்லி கேட்குறோம், யாரும் சொல்கிறோம், ஆனால் நம்ம கீழ்ப்படுகிறதே கிடையாது. நீங்கள் வேணால் போய் பாருங்கள். நீங்கள் வேலை செய்யும்போது உங்களோட செல்ஃபோனை தூக்கி நீங்கள் நோண்டாமல் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் வாழ்வை பெற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். பெற்றுவிட்டீர்கள் என்று பொருள். வேலை செய்யும் போது வேலை மட்டும் செய்யணும், இசைந்து செய்யணும், பணிந்து செய்யணும் நீங்கள் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் வாழ்வை அடைந்து விட்டீர்கள் என்று பொருள். வாழ்வு உங்களை அடைந்து விட்டது. ஏனென்றால் வாழ்வு நீங்கள் தான். உங்களால் ஒரு நொடி நேரம் சும்மா இருக்க முடியுன்றதுக்கு நீங்களே சாட்சி சொல்லணும். நான் இந்த நிமிடத்தில் வாழ்கிறேன் என்பதற்கு நீங்களே சாட்சியாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போயே சொர்க்கத்தை அடைந்து விட்டீர்கள். இல்லைன்னா நீங்கள் அடைய போகிறது நரகம் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாழ்வும் நரகமாகும். உங்களோடு இருப்பவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள். நரகத்தை நீங்களே கூட்டி போடுவீங்க, நரகத்தை முழுமையாக்கி விடுவீர்கள். ஏன்னா நம்ம வேலை செய்ய தெரியல. இப்போ கீதையில் கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்குறதுன்ற வார்த்தை மிக அற்புதமான ஒன்று. இப்போ அறிவுலகம் அதை வேறு வாரமாக சொல்லுது. அப்படியே சுரண்டிட்டு வாங்கணுங்க, சுரண்டி எடுத்துருவானுங்க, உழைப்பு உறிஞ்சிடுவானுங்க, பொய் சொல்கிறானுங்க, ஏமாத்துறானுங்கலாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நீ பணிதலோடு மிசியதலோடு உன்னுடைய காரியத்தை செய்யும் பொழுது இந்த பிரபஞ்ச பேராற்றல் உன்னோடு இசைந்து நடந்து கொண்டே இருக்கிறது. உனக்காக பூ பூக்கும், உனக்காக காற்று லேசாகும், உனக்காக சூரியன் குளிர்ச்சியாக மாறும். எத்தனையோ அதிசயங்கள் உன்னோடு நிகழும். இது அவங்களால அறிவுலகத்தார் அறிய முடியாது. இது வேலை செய்தான். உனக்காக வெயிலில் வேலை செய்வது மேகம் நிழலிடும், உன்னை பாதுகாக்கும். வானவர்கள் உன்னோடு இறங்கி வேலை செய்வார்கள். வானவர்கள் என்பது பேராற்றல் மிக்க சக்திகள் உனக்குள் இறங்கும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். நானும் வேலை செய்கிறேன், கல்யாண வீட்டுக்கு போனால் நீ மாப்பிள்ளையாண்ணா, நானும் வேலை செய்கிற இடத்துக்கு வந்தால் நீ வேலைக்காரனா? நீ வேலை செய்ய தெரியாதவன் வேலைக்காரனே கிடையாது. நல்ல வேலைக்காரன் தான் முதலாளி ஆக முடியும். இறைவன் எல்லோருக்குமாக வேலை செய்கிறான். இல்லை, உலகத்தை உருட்டுறான் நொடிதோறும். ஒரு நொடி பசக்குச்சுன்னா கொஞ்ச நேரம் இறைவன் செல்லு பார்த்தனா என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் செல்லு எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான காரியம். நமக்கு என்ன ஒரு செல்லு பார்க்குறவங்க நான் திருப்பி திருப்பி கேட்குறேன். நான் என்ன பார்க்குறீங்க? உங்களுக்கு என்ன தேவை இருக்குது? அதில் எதுக்கு நோண்டுறீங்க? ஊருக்கு அது தேவை. சும்மா தானே இருக்க சொல்லுது மனம். அப்போ அந்த அழுத்தம் தாங்க முடியல. அந்த 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 வேக்கியமாக இருக்க அந்த நேரம் கிடைக்குதில்ல உங்களுக்கு. ஒரு நேரம் கிடைக்குதில்ல, கொஞ்சம் நேரம் எந்த வேலையெல்லாம் ஒரு நேரம் கிடைக்குதில்ல. அந்த நேரத்தை சொர்க்கமாக்குற வித்தை நம்மக்கிட்ட தான் இருக்குது. அது நரகமாக்குற வித்தையும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நரகமாக்கணும்னா செல்ல தூக்கிடுவோம், சொர்க்கமாக்கணும்னா மனது நிறுத்துவோம். இந்த மனது நிறுத்தும் போது வலிக்கும். ஏன்னா பழக்கம் இல்லாத ஒன்றும் இல்லை, சும்மாவே இருக்க முடியாது. அந்த வலி தாங்க முடியாமல் தான் ஏதோ ஒன்று எழுந்து போகிறது, சினிமாவுக்கு போகலான்றது, பீச்சுக்கு போகலான்றது, அங்கே போகலான்றது, இங்கே போகலான்றது, பிளான் பண்ணுறது, கடைக்கு போகலாம், ஷாப்பிங் போகலாம், சும்மா சுற்றணும். சாயந்தரம் ஆனால் எப்படியோ 2 ரவுண்டு 3 ரவுண்டு அப்படி களத்திலாம் சுற்றிட்டு வந்துட்டால் நிம்மதியாக இருக்கும். ஆனால் அத்தனையும் நரகத்தினுடைய சேர்ப்பு என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். இப்போ அந்த இடத்துல உட்காந்து, இப்போ நான் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னா, உட்காந்துட்டு அந்த இடத்துல சொர்க்கம் உருவாகுவதை நம்ம உருவாக்கிட்டால் உருவாக்க மனிதனுக்கு எதிர்காலம் சொந்தம். நேரத்தை வீணாக்கிட்டிங்கன்னா திரும்ப கிடைக்க காலம் போகிறது போயிட்டே தான் இருக்கும். பின்னோக்கி நகராது. பின்னோக்கி காலம் போகவே போகாது. காலம் போய்கிட்டே தான் இருக்கும். இந்த போகிற காலத்தை வாழ்ந்துடணும். வாழலைன்னா இந்த வாழ்க்கை உங்களை நரகத்தில் சேர்த்து விடும். இந்த வாழ்வு இருக்கிறது நரகமாயிடும்.
இருக்கிறதே இன்பமாக இருக்கணுமா, இருக்கிறதே நரகமாக இருக்கணுமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இருக்கிறதே இன்பமாக இருக்கணும்னா எங்கே இருக்கிறோமோ அங்கே செய்தலும் பணிதலும் இருந்தால் போதுமானது. இறைவன் உங்களோடு இருக்கிறான், அவன் பார்த்துப்பான் எல்லா காரியத்தையும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதிகாரம் வைப்பவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்ற வார்த்தை வேதத்தில் இருக்குதுன்னா அந்த கீழ்ப்படிதல்னால் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. கணக்கு போட்டு வேலை செய்தால் கணக்குப்படி தான் இருக்கணும். அந்த கணக்கில் வேலை செய்தனா நீ வேலை செய்கிற கணக்குக்கு ஏற்ற கூலி தான் உனக்கு கிடைக்கும், அந்த பேர் தான் உனக்கு கிடைக்கும். நீ என்ன வேலை செய்கிற அந்த பேர் தான் உனக்கு கிடைக்கும். ஏன்னா உன்கிட்ட பணிதல் இல்லை, இசைதல் என்பதும் இல்லை. இது ரெண்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த வாழ்வு நாம் தான் என்பதை நாம் அறிந்திருந்தால் நாம் வாழ்வோம். வாழ்வு எங்கேருந்து வருதுன்னு அறிஞ்சதை தேடியும் தெரிவோம். வாழ்வே நம்ம தான். எல்லாம் நம்ம சுகப்படுவதற்காக ஆனந்தப்படுவதற்காக எல்லாமே உதவியாக இருக்குது. வெயில் காற்று மழை எல்லாமே உதவியாக இருக்குது. உணவு உறக்கம் எல்லாம் உதவியாக இருக்குது. வாழ்வே நாம் தான். நம்ம வாழ்க்கையை தேடின்னு போனோம்னா தெருநாய் மாதிரி சுத்த வேண்டியதான். வாழ்க்கை எங்கேயும் கிடைக்கிறதா இல்லை. நானே வாழ்வுன்னு அறிந்திருக்கும் போது இருப்பே இன்பம் என்பதை அறியும் பொழுது தான் எல்லாம் உங்களுக்காக உதவி செய்வதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எல்லாம் உங்களுக்காக. வானம் பூமியும் வசப்படுத்தப்பட்டிருக்கின்றன, அதை அறியாதவாறு அதன் அருகே அவன் நடந்து செல்கிறான். வானம் பூமி வசமாகி தான் கொடுத்துருக்கு. கொஞ்ச நேரம் சும்மா இருன்னா எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறோம்? யாரை பார்த்தாலும் தொண்ணு ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிடறான். எந்த கதை, ஏதாவது ஒரு கதை. இப்போ நானும் அதில் ஈடுபடுவேன். என்னுடைய மனம் எவ்வளோ தூரம் போயிட்டுருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஊர் கதை ஆரம்பித்து பேசினேன். என்னால் சும்மா இருக்க முடியும். இவன் எந்த நிலைமையில் இருக்கிறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தா பொல்லாமல் பாருங்கள் கருத்துக்கள், மலை போல கருத்துக்கள். ஆனால் ஒரு சின்ன விஷயம் வீட்டில் இப்படி செய்யணுன்றது தெரியாது. அவனுக்கு பொண்டாட்டிகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. ஊருக்கு அதை மேய்ஞ்சி தள்ளிடுவான். அவர் அப்படி பேசுனது தப்பு, இவர் விஜய் இப்படி பேசுனது தப்பு, ஸ்டாலின் அப்படி பேசுனது தப்பு, இவங்க அப்படி பண்ணது தப்பு, இவங்க இப்படி பண்ணாமல். நீ என்ன பண்ண? வீட்டுக்குள்ளே போய் ஒரு பொண்டாட்டிகிட்ட ஒரு சின்னதாக ஒரு சுகமான வார்த்தை பேச முடியாது. ஊருக்கு அதெல்லாம் தப்புன்னு சொல்லி நீ வீட்லேயும் போய் தப்பாக தான் இருப்ப. நீ அப்படி சொல்லி பார்த்தா அவனை குருஜீப்னு ஒருத்தர் இருந்தாராம். குருஜீப் அவர் என்ன பண்ணாராம், தங்கிட்ட வரங்கிட்ட முதல்ல சரக்கு ஊற்றி விட்டுறாராம். ஊற்றி விட்டுட்டு பேச விட்டுறாராம். அவன் யாருன்னு ஃபுல்லாக தெரிஞ்சிருமா. அப்புறம் தான் அவனுக்கு உபதேசம். இப்போ நானும் அந்த பாணியில் தூண்டி விட்டு பார்க்குறது, இவன் எந்த நிலையில் இருக்கான், இவன் எதை பற்றி பேசுகிறான், அறிவை பற்றி, சயின்ஸை பற்றி, இவனுக்குள்ள மனம் நிற்கலைன்றது அப்போயே தெரிஞ்சிடும். அப்போவே தெரியும். இப்போ நான் இருக்கிறேன்னா என்னுடைய நிலைப்பாடை தெரிஞ்சவங்க என்கிட்ட என்ன பேசணுன்றது கொஞ்சமாவது தெரியும். இப்போ நீங்களாம் வரீங்க, நானே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறேன்னா நான் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவர் எதை சொல்கிறாரு, இப்போ ஏன் நம்மளை தூண்டுறாரு, நம்ம இதில் வியாகரணத்தில் உள்ளே போகணுமா வேணாமா, இந்த தன்னடக்கம் வேணுமா வேணாமா ஆரம்பித்து மிகச்சி வாதத்தில் மிகிற மாதிரி கருத்துக்களை பரிமாறி நிறைய விஷயங்களை சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரிஞ்சிடும். நீங்களே உங்களை காட்டி கொடுக்குறீங்க. புரியுதா? இப்படி தான் மனிதர்கள் எல்லோரும் நடப்பாங்க. நிறைய வியாக்கியானம் பண்ணுறோன்னு எதிர ஊர்ந்து கவனிக்கிறான்னா அவங்கள தீர்ப்பிட்டுடுவான். இவன் இதுக்கு தான் லாய்க்கு, இவனுக்கு இதுக்கு மேலே. அதனால தான் இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடன்னு வள்ளுவம் சொல்லுது. இதுக்கு தான் இவன் லாய்க்கு அப்படின்னா அதை தவற சொல்ல மாட்டாங்க. மேன்மக்களாக இருக்கிறவங்கக்கிட்ட பேசும்பொழுது உங்களுடைய தன்னடக்கம் இல்லைன்னா நீங்கள் பேசுவது உங்களை காட்டி கொடுத்துரும். தன்னடக்கம் பண்ணீங்கன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் மாறிடுவீங்க. புரியுது உங்களுக்கு? அதனால தான் உங்களை நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் அறிவு தரமெல்லாம் இங்கே தேவையில்லை. அது நிறைய பேருக்கு தேவையில்லை. பணிவு தான் தேவையாக இருக்குது. சாதாரணமாக இருந்தால் போதுமானது. புரியுது உங்களுக்கு? இருப்பே இன்பம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த வாழ்க்கை நம்ம தான் வாழ்க்கை அப்படின்றதன் மீது வாழ்க்கையை தொடங்கும்பொழுது தான் நீங்கள் உங்களுடைய இருப்பில் இன்பத்தை அறிவீர்கள். இந்த உலகப் பொருள் இருந்தால் தான் சுகம்னும் போது உலகம் உங்களை வெளியே கொண்டு போய் விட்டுடும். எக்ஸான்ட்ரிக் ஆகிடுவீங்க. அது பெரிய ஒரு வாழ்வு உங்களுக்கு தராது. அப்போ அறியாத மக்கள் எதுலேருந்து ஆரம்பிக்கணும்? இசைதலும் பணிதலும், வணக்கமும் இணக்கமும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. மற்ற கருத்துக்களெல்லாம் அது ஒட்டி வரும். விட்டு கொடுத்தல், சகித்தல், பொறுத்தல்லாம் இதை ஒட்டி வரக்கூடிய பெருமையான விஷயங்கள். சரியா? இறைவன் போதுமானவன்.
வணக்கம்.